நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டுமாய் துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு தேவையானதை தேவனான கர்த்தர் எங்களோடு கூட பேசி தேவையானதை தந்து பலப்படுத்தி ஆண்டவரை உமக்குள்ளே ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நீர் வரும் அளவும் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் கொடுக்குற இந்த ஆவிக்குரிய ஆகாரமானது எங்களை பலப்படுத்தட்டும், நிலைநிறுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை மூடட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக அந்த எலியாவை குறித்து வேதாகமத்தில் ஒரு முன்னுரைப்பு உண்டு, ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. எலியாவினுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை, இன்னும் எலியாவின் ஊழியம் இருக்கிறது. ஏன்னா இயேசு வருவதற்கு முன்பதாகலாம் யார் வரணும்? எலியா வந்து வழியை ஆயத்தம் பண்ணணும். இயேசு அடுத்து பகிரங்கமாக வந்து பூமியை ஆட்சி செய்வதற்கு முன்பதாகவும் 2 சாட்சிகள் வர வேண்டும். அதில் ஒன்று எலியாவாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய நிதானம். அப்படி இருக்கும்போது இந்த எலியா என்பவர் பொதுவாக நமக்கு ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கிட்ட சொன்னாங்க, அவங்களாம் பைபிளில் உள்ளவங்க, அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சில காரியங்களை நாம் செய்ய முடியல, பலவீனமாக இருக்கும்போது உங்களை பைபிளில் உள்ளவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க பைபிளில் உள்ளவங்க ஹீரோஸ் அப்படின்னாங்க. பைபிளில் உள்ளவங்க எல்லாருமே நம்மை போல ஒரு காலத்தில் பாடுள்ளவர்கள் தான், நம்மை போல சாதாரணமாய் பிறந்தவர்கள் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி முன்குறித்து அழைச்சிருக்கிறாரோ அதே மாதிரி அவர்களையும் அழைத்தார். அவங்கள ஒன்றும் சூப்பர் நேச்சுரலாக நடத்தலை. அவர்களை நடத்துகிற காலங்களிலே தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டார், அற்புத அடையாளங்களை செய்தார். அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நான் எப்படி விசுவாசிப்பேன்னா, இதை ஏன் பைபிள் எழுதி கொடுத்துருக்குன்னா, பாரு, உன்ன மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாரும். ஒரு ஆடு மேய்க்கிறவங்களாக இருக்கிறாங்க, ஒரு புறஜாதி தேசத்தில் இருக்கிறாங்க, ஒரு அடிமையாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு ராஜாவுக்கிட்ட பானபாத்திரக்காரராக இருக்கிறாங்க, சகோதரால் பகைக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, ஊரை விட்டு ஓடி போனவங்களாக இருக்கிறாங்க, விதவையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் நான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறேன். அப்போ உன்னையும் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? பயன்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நம் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி போராட்டங்கள் வரும். இவைகளுக்கு மாடலாக தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளில் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேர் கடந்து போகிற சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அதை படிக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து போகும்போது அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார் என்பதற்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே எடுத்த உடனே வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது, நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனுஷர்கள், அவ்வளோதான். எலியாவும் நம்மை மேலே ஒரு மனுஷன்தான் அப்படின்னு. இப்போ எலியாவை குறித்து அதிகமாக தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிலரை பற்றியெல்லாம் நிறைய அதிகாரம் இருக்கும், அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு வருவார். இப்போ ஆபிரகாமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் இருப்பார் ஆதியாகமத்தில். கிட்டத்தட்ட 10 அதிகாரத்துக்கு அவரை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஆபிரகாம் பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ராஜாக்கள் 18 தான் வராரு உள்ளேயே. வந்துட்டு 2 ராஜாக்களில் வந்து அவர் 2ஆம் அதிகாரத்தில் போயிடுவார். நடுவில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் வேறு அவர் இருக்க மாட்டார், நடுவில் இருக்க மாட்டார். அப்புறம் 21ஆம் அதிகாரத்தில் வருவார், 2ஆம் அதிகாரத்தில் ஏறி போயிட்டார். அத்தோட எலியாவை பற்றி நீங்கள் பேசுனதை பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு வந்து பேசுவார். அங்கேயும் அந்த மாதிரி 4 சுவிசேஷத்தில் பேசிட்டு அத்தோட எங்கே போய்டும்னா ரோமருக்கு போயிடும், ரோமர்லேருந்து அடுத்து யாக்கோபுக்கு போயிடும், அவ்வளோதான். அப்போ எலியாவை பற்றி கொஞ்சம் விஷயந்தான் இருக்குது பைபிளில். ஆனால் எலியா வந்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசுடைய ஊழியத்தினுடைய முதல் பார்ட்டை அவர் செய்கிறார். யோவான் ஸ்நானகர் வந்து செய்கிறார். அவர் செஞ்சு வழியை ஆயத்தம் பண்ணால் தான் இயேசு வருவார். அது அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அது இல்லாமல் இயேசுவை சந்திக்க அவர் வருகிறார், மறுரூப மலையில் பார்க்க வராங்க. அப்போ இந்த எலியாவை குறித்து தியானிக்கும் போது வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தார். அவங்க நார்மலாக நம்மளை மாதிரி ஒரு பிறந்த ஒரு மனுஷன்தான். அவருக்கும் பாடு இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்களை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு என்னையா நல்லா இருக்கிறாங்க ஆள், அவங்களுக்கு என்ன. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை
கிரிட்டிசைஸ் பண்ணுறத ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்காங்க, வாய்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வியூவில் அப்படி தெரியுது, அவ்வளோதான். இப்போ நம்ம வியூவில் போய் பார்த்தா தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு நாள் நம்ம இங்கிலாந்தோடைய பிரதமரை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம். போரிஸ் ஜான்சன் ஒருத்தர் இருந்தார். போரிஸ் ஜான்சன் பயங்கரமான பிரதமர், அவர் இருந்தாருன்னாங்க. அவருக்கு என்னப்பா பிரதமர், நம்ம நினைக்கிறோம் பிரதமர் தானே எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. போரிஸ் ஜான்சனுடைய வாழ்க்கையில் போய் பார்த்தா அவருக்கு பெரிய பிரச்சனை. கடைசியில் கொரோனாலாம் வந்து ரொம்ப பாடு அனுபவிச்சார் அவர் வியூலேருந்து பார்த்தா தான் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நம்ம யாரையுமே நம்ம வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எலியாவை குறித்து கொஞ்சம் காரியங்களை அதிகமாக தியானிக்கிறது இயல்பு. எனக்கு ரொம்ப ஆண்டவர் அதில் காரியங்கள் சொல்லி கொடுப்பார். அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது எலியாவை குறித்து நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஒரு சாதாரணமாகத்தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் அவர் கிராஸ் ஆகி வரார். இந்த 5 ஸ்டேஜும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஏன்னா எலியா ஒரு வகையில் புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போகிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மெல்கிசேதேக்கின் முறைமை தான் புதிய ஏற்பாட்டுடைய முறைமை. நியாயப்பிரமாணம் வந்து ஆரோனின் முறைமை. நம்ம தெரியும் 10ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் ரெண்டுத்துலேயும் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனின் முறைமை அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தில் ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த பலிகிலி இதெல்லாம் இருக்குது. மெல்கிசேதேக்கின் முறைமைனா இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரிய முறைமை. இயேசு எப்படி ஊழியம் பண்ணாரோ அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம யாரும் ஆரோன் பண்ண மாதிரி பண்ணலை. அவரை மாதிரி நீல அங்கேயே போட்டுக்கிட்டு கொம்ப கையில் பிடிச்சிக்கிட்டு தூப கலசத்தை பிடிச்சிக்கிட்டு ஆடை பலி கொடுத்தலாம் நம்ம என்ன செய்யலை, பலிபடத்தெல்லாம் கொடுக்கல. இப்போ நம்ம இயேசு பண்ண மாதிரி ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு பேர். எலியாவை பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பார் பழைய ஏற்பாட்டில். அவரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு தாய் தகப்பன் இருக்காது, வம்ச வரலாறு இருக்காது. அவர் திடீர்னு உள்ளே வருவார், திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுவார், நடுவில் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுவார். அந்த மினிஸ்ட்ரியில் கூட அவர் இஸ்ரவேல் முறைமையின்படி எதையும் செய்ய மாட்டார், ஆசாரிய முறைமையின்படி அவர் செய்ய மாட்டார். அப்போ இவர் வந்து ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எலியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு 5 விதமான இடங்களை அவர் 5 விதமான ஒரு ஸ்டேஜஸ் அவர் கிராஸ் பண்ணுறார். அதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக எலியா இங்கே எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18 கடைசி. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் நல்லா கவனிங்க. எலியா கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் அப்படின்னு இருக்குது. இது எலியாவினுடைய ஆரம்ப கால ஊழியம். இந்த ஊழியத்தில் பயங்கர மினிஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக நடக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கும். ஊழியமும் அப்படி தான். வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கும். அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லது. ஆண்டவர் கூட அந்த காரியத்தை சொல்லும் போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுங்கிறார். ஆதியில் ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு எக்ஸ்ட்ராடினரி அன்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உலக பிரகாரமாகி அப்படி தான். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பையன்கிட்ட ஒரு பொம்மையை வாங்கி கொடுங்க, 2 நாளைக்கு அந்த பொம்மையை வச்சு உருட்டிகிட்டே இருப்பான். 3ஆவது நாள் பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, இல்லை பொம்மை தூளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. செல்ஃபோனை பாருங்கள், வாங்குற வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது வாங்கியே அவனு பையன் ஒத்த காலில் நிற்பான். வாங்கி கொடுத்த பிறகு அந்த செல்ஃபோனை 3 நாளைக்கு நோண்டிக்கிட்டே இருப்பான், என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நார்மலாக மாறிடும் அவனுக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு புது கட்டுற வரைக்கும் தான் அது புதுசு. கட்டி முடித்து ஒரு தடவை தோச்சி எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற கிரேஸ் நமக்கு என்னவாயிரும், போயிடும். கல்யாண புடவைக்கே அதான் மரியாதை. கல்யாணத்தை கட்டி முடிச்சாச்சு, அன்றைக்கி கழட்டியாச்சு, அந்த கோட் சூட்டை கழட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோட் சூட்டை அவன் போடவே மாட்டான் பாருங்கள். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா அதை போட்டோம்னா அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு அந்த பாடுகளை நம்ம நினைப்பானேன்னு சொல்லி என்ன சொல்கிறது இல்லாமல் அதை போடுறதே இல்லை. அவரையே தூக்கி ஹேங்கரில் மாட்டினான்னா மாட்டினதோடு சரி. அதை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பான், நீயும் மாட்டிக்கிட்டே நானும் மாட்டிக்கிட்டேன், 2 பேரும் தொங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கோட்டை. எனக்கு பாருங்கள், எந்த கணவனும் கல்யாண கோட்டை அதுக்கப்புறம் பெரும்பாலும் போட மாட்டான், அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவான். அது அப்படி ஆமீன் தனியாக வந்துச்சு, அதான் பார்த்தேன் என்னன்னு. அப்புறம்
நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையுமே நாம் ஆரம்பத்தில் ஒரு வேகம், இப்போ எலியாவை பாருங்க, ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் எந்த அளவுக்கு வேகமாக ஓடினார்னு பார்த்தீங்கன்னா 45வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஒருத்தன் ரதத்துல ஏறி, வண்டியில ஏறி போறான். குதிரை, 2 குதிரை கட்டியோ, 2 குதிரையோ 4 குதிரையோ, அந்த ரதத்துல 1 குதிரையோ 2 குதிரையோ 4 குதிரையோ, ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க மிஷின் இன்ஜின்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் என்னது? ஹார்ஸ் பவர். இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே 2 ஹார்ஸ் பவரா 3 ஹார்ஸ் பவரான்னு தெரில, 4 ஹார்ஸ் பவரான்னு தெரில. குதிரை கட்டி அடிச்சு நவுத்தி ஓடுறாரு எலியா, இவர் ஆகாப். ஆனால் ஓடும் போது பார்த்தீங்கன்னா எலியா பின்பு தான் தொடங்குகிறார். மழையை பார்த்த உடனே எலியா. ஆனால் அந்த ஓட்டத்தின் வல்லமைக்கு அவர் ஏன் அவ்வளோ வேகமாக ஓடினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு இருக்கு. அறையை கட்டிக்கிட்டு சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த பேண்ட்டு பெல்ட் போடாமல் வந்துடுவாங்க. நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா அப்படி 2 நாளில்? பார்க்கலையா? ரொம்ப சந்தோஷம். கவனிங்க, இந்த பேண்ட்டு பெல்ட் போடாமல் வந்துடுவாங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நடக்கும் போதெல்லாம் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே நடக்கும். அப்படியே ஏதாவது பஸ் யாரை ஓடணுன்னா கூட அது மெதுவாக தான் வரும். இருங்க வரங்க. ஏன்னா அது கையை விட்டுச்சுன்னா பேண்ட்டு கீழே போயிடும். அப்போ அது என்ன செய்யணும்னா, அந்த பேண்ட்டு கீழே விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அறையை கட்டி கொள்ளுகிறோம் பாருங்களேன். அதாவது நம்முடைய நிர்வாணம் காணாதபடிக்கு அந்த அறையை கட்டி கொள்வதற்கு, அந்த வஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு அந்த அறை கச்சை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:14 வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு கட்டினவர்களாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரைக்கச்சை என்பது எதற்கான அடையாளமாய் இருக்கிறது? சத்தியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எப்படி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ரதத்தை, குதிரையை என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், நான் கட்டி இருக்கிற அரைக்கச்சை சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் பேசக்கூடிய ஊழியக்காரன் எல்லாரை பார்க்கிலும் வேகமாய் ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு சத்தியத்தை கட்டுகிறவர்கள் குறைவு. ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு குதிரையை பிடிச்சி போகணுன்றவங்க தான் ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் கேட்டு பாருங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு ஊழியத்தில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குதுயா அப்படின்னாரு. நானும் என்னவோ சொல்ல போறாரு போலான்னு நினைச்சேன். ஏன்னா வருகையை பற்றி அன்றைக்கி அவர் சர்ச்சில் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், வருகையை பற்றி கேட்டாச்சு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அப்போ சொன்னார், ஆண்டவர் வரத்துக்குள்ளே எனக்கு ஊழியத்தில் ஒரே ஒரு ஆசை தான் அப்படின்னாரு. என்ன ஆசைன்னு கேட்டேன். எப்படியாவது ஒரு இனோவா கார் வாங்கிடணும் அப்படின்னாரு. எனக்கு இந்த ஊழியத்தினுடைய ஆசைக்கும் இனோவா காருக்கும் என்ன சம்மந்தம்? ஊழியத்தினுடைய தேவை இனோவா கார், அது வேற. பல இடத்துக்கு நான் போக போகிறேன், எனக்கு தேவைப்படுது, ஒரே நாளில் 4 ஊரை சுற்றணும், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வண்டி இருந்தால் என்னால் சுற்ற முடியும்னா அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, நான் ஒரு ஓகே நீட், அது தேவை. அது எப்படி ஆசையாய் மாறும்? எப்படி தரிசனமாய் மாறும்? இன்னைக்கு நிறைய பேருடைய தரிசனம் என்ன? இன்னைக்கு எதை மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆகாப்பு ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஆகாப்புக்கு இடைக்கச்சை இல்லாவிட்டால் கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடைக்கச்சை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் ஓட போறதில்ல, குதிரை ஓட போகுது, நான் ரதத்தில் உட்காந்துருக்கிறேன், நான் சொகுசா போயிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் குதிரையில போனாலும் சரி, அவன் ரதத்தில் போனாலும் சரி, ஆனால் இடைக்கச்சையை கட்டி கொண்டு கூட ஊழியக்காரனுடைய ஓட்டம் இருக்குல்ல, அந்த ஓட்டமே என்டையர்லி டிஃபரெண்ட். அந்த ஓட்டம் தான் ஓட்டம். அப்படி ஓடுறான் அவன். ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி ஓடத்தான் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எதை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். நிறைய பேர் குதிரையில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. குதிரை மேலே ஏறி ஓடின ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ரதத்தில் ஏறி நீங்கள் அடுத்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி ஓடினான் அப்படின்னு இருக்கும். பெனாதாத்துங்கிற ராஜா குதிரையின் மேலே ஓடுறான், ஆகாப்பு ரதத்தில் ஓடுறான். ஆனால் எலியா கர்த்தருடைய பலத்தினாலே, வெறும் கர்த்தருடைய பலன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நம்ம பலவீனங்கள்ல கர்த்தருடைய பலன் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கற தெரியுமா? என் பலன் உன் மேல இருக்கணும், ஆனா நான் சொன்னக்கூடிய சத்தியம் என்கிற அரைக்கச்சை உனக்குள்ளே கட்டப்பட்டவனாய் காணப்படும். இன்னைக்கு அந்த அரைக்கச்சையை நம்ம கட்டி இருக்கிறோமா? சத்தியம் இருக்குதா? இயேசுவை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எனக்கு திருப்பி திருப்பி படிச்சுனே இருப்பேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று, நீர் முகாந்தரம் இல்லாமல் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர் என்று. அப்போ
இதான் சத்தியம், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, சத்தியம் பேசுனீங்கன்னா நிறைய பேரால் பகைக்கப்படுவீர்கள். அது மட்டும் சத்தியம், அது மட்டும் நிச்சயம். நீங்கள் சத்தியம் பேசுனீங்க, அநேகருக்கு சத்துருவாய் மாறுவீங்க. ஏன்? சத்தியத்தில் இல்லாதவனுக்கு சத்தியம் சத்துருவாய் தெரியும். அவனுக்கு பார்க்கறதுக்கு அது கஷ்டமா தெரியும். என்ன இவன் மட்டும் பெருசா பேசுறாரு? இப்ப இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை முறியடிக்க வந்தாரா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா? நிறைவேற்றதா வந்தாரு. அப்ப இவங்க செய்யற நியாயப்பிரமாணத்தை தான் அவரும் செய்யறாரு. ஆனா நியாயப்பிரமாணத்தை கரெக்டா செய்யறாரு. இவங்க நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான். ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு பாரமானங்களை சுமத்துகிறீர்கள். நாங்க அப்படி வைக்கலன்றார் ஆண்டவர். நியாயப்பிரமாணம் கொடுக்குமா ஜனங்களுக்கு பாரமானதையே? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. மாடு கொடுக்குறவன் மாடு கொடு, ஆடு கொடுக்குறவன் ஆடு கொடு. ரெண்டு பேரால என்னால கொடுக்க முடியல, ரொம்ப ஏழைங்க, புறா குஞ்சு கொடு, அவ்வளவுதான். எப்படி பலியை மாத்தி வைக்கிறார்? எல்லாருக்குமான தேவன் அவர். அவ்வளவு லகுவாய் சத்தியத்தை ஃபாலோ பண்றதுக்கு வச்சிருக்கிறார். இவங்களுக்கு லகுவா சத்தியத்தை ஃபாலோ பண்ண விருப்பம் இல்ல. இவங்க தங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறவங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்ப ராஜாவை கூப்பிட்டு எலியா சொல்றாரு, ராஜா இப்ப மழை வரப்போகுது, நான் அரைக்கச்சியை கட்டிட்டு ஓட போறேன், நீ அரைக்கச்சியை கட்டிக்கோ, ரெண்டு பேரும் வா ஓடுவோம் அப்படின்னு சொன்னா ராஜா சொல்லுவாரு, பைத்தியக்காரன் போவான். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எதை கொடுத்திருக்கிறார்? ரதத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆகாப்பை கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணது? கர்த்தர் தான் கொண்டாந்துருக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இப்ப சொன்னா அவர் ராஜா என்ன சொல்வாரு? எனக்கு ரதத்தை கர்த்தர் தானியா கொடுத்தாரு, நான் ரதத்து மேல ஓடுறதுக்கான இந்த இவ்வளவு வசதியை யார் படுத்தி கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு. அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு, பட் இப்ப இஸ்ரவேலுக்கு போகணும்னா ரதம் பத்தாது, அந்த ஸ்பீடு பத்தாது, அந்த குதிரை பத்தாது. இப்ப சத்தியம் என்கிறதான ஸ்பீடு வேணும். இது அதை விட வேகமா ஓட வேண்டிய காலத்துக்கு நம்ம இருக்கிறோம். இப்ப நீ அந்த ரதத்தை விட்டு இறங்கி என் கூட ஓடுனா ராஜாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்களாலும் ஆவிக்குரியவர்களாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இன்னைக்கு இருக்கிற காலம் கடைசி காலம், நம்ம ஆயத்தப்படணும், பரலோகத்துக்கு போகணும். அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் போய், அதெல்லாம் ஏமாத்துறது, அதெல்லாம் பயமுறுத்துறது. அப்ப என்ன செய்யணும்? இது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலம். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற காலம். என்னையா கர்த்தர் நம்மள ராஜாவுடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணும்? உலகத்திலேயே பெஸ்ட் கிரெடிட் கார்டை எனக்கு தான் கொடுப்பாரு. கடனே வாங்காத ஆண்டவர் தான் எது கொடுப்பாரு? கிரெடிட் கார்டு கொடுப்பாரு, கடன் அட்டையை கொடுப்பாரு. அவர் தான் சொன்னாரு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதன்றவருடைய ஊழியக்காரர் கடன் அட்டையை வாங்கி வச்சுக்கிறார். கேட்டா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் உன்னால வாழ்க்கையே ஓட்ட முடியாது தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், என்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, கிரெடிட் கார்டு இல்லாட்டி நீ வாழவே முடியாதுன்னாரு. அவர் சொல்லி 14 வருஷம் ஆச்சு, நான் கிரெடிட் கார்டு இல்லாம தான் வாழ்றேன். சரியா? அப்படின்னு சரி, ஓகே. நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ ஒருவேளை அடுத்து சொல்றாங்கன்னு வச்சுப்போ, கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் அரசாங்கமே ஒத்துக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கிரெடிட் கார்டு எல்லாம் வாழ்ந்துட்டு போறோம். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நான் கடன் இல்லாமல் வாழ்ந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கும்ல. ஆரம்பத்தில் நம்ம சொல்லும் போது பைத்தியமா இருந்துச்சு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஆரம்பத்தில் சொன்னாரு, கிரெடிட் கார்டு இல்லாமல் எப்படா இருக்கிறதுன்னு. அதே நண்பர் எங்கிட்ட சொன்னாரு, கிரெடிட் கார்டெல்லாம் உடச்சி நாளா தூக்கி போட்டுட்டேன்னாரு. கிரெடிட் கார்டால் நாசமான குடும்பங்கள் ஜாஸ்தி. நான் இப்போ கிரெடிட் கார்டை பற்றி பேசலை. சில நேரங்களில் உலக ஆசீர்வாதம் ரதங்களை போல குதிரைகளை போல நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு நாள் குதிரை ஓஞ்சி உக்காந்துரும், ஒரு நாள் ரதம் ஒட்டஞ்சி உக்காந்துரும். ஆனால் அரை கட்சி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய ஓட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார். சத்தியத்தில் நில்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஊரே எதிர்த்து நிக்கட்டுமே, அத்தனை ஊழியக்காரனும் சொல்லட்டுமே. ஒரு இடத்துல சர்க்குலர் போட்டாங்க, எம்டி ஜெகனை சர்ச்சில் ஏற்றாதீங்க. அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி, அதாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டரை பற்றியெல்லாம் அது சரியானது கிடையாது, அதாவது அந்த டேட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களை சர்ச்சஸ்குள்ளே ஏற்ற வேணான்னு சொல்லி ஒருத்தர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தா மைக்கில் பேச போகிறோம், கொடுக்காவிட்டால் ரோட்டில் பேச போகிறோம். நம்ம ரோட்டில் நின்று பேசுகிறத யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. நாம் மைக்கை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க இல்லை, ரோட்டை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க.
இப்போ இன்னும் கொஞ்சம் வசதி. அவங்க மைக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, ஒரு யூடியூப்னு ஒன்று கிடக்கு, எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலான்னு அங்கே இருக்கு. அதில் பேசிட்டு போகிறோம். எவனோ வேண்டாததெல்லாம் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது தேவனுக்கு தேவையானதை எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? பேசிட்டு போகிறோம். இன்றைக்கி சத்தியத்தை பேசுறதுக்கு கதவை அடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவங்க சிலர் சொல்லுவாங்க அவர் பேசுறது சரியில்லைங்க அப்படின்னா, என்ன சரியில்லைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கலாம் அப்படின்னோடனே ஒரு ஊழியக்காரர் வந்தார். இல்லை நீங்கள் கிறிஸ்மஸை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க சார். ரைட், ஓகே. கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 தானான்னு கேட்டேன். அல்ல, அது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன், அது தெரியாதுன்னு சொன்னார். அப்புறம் ஏன் நீங்கள் 25 கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். இல்லை பிரதர், அது நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இப்போ செய்ய முடியாது. அப்போ நான் சொல்கிறது சரிதான், நீங்கள் வேணால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க. என்ன ஏன் தப்புங்கிறீங்க? இப்போ எந்த தப்புன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன், அதை சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேங்கிறேன். அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு உபதேசம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. அவன் கள்ள உபதேசம் ஒரு பக்கம், அவன் சத்திய அறக்கச்சை, அது வேற அறக்கச்சையாக இருக்குது. அது இன்னொரு அறக்கச்சை, பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும், சத்தியம் மாதிரியே இருக்கும். இன்னொரு சிலர்லாம் அறக்கச்சை கட்டி இருக்கிறாங்க. அவன் சொல்லுவான், உனக்கு மரணமே கிடையாது, 1000 வருஷம் நீ வாழ போற, 60 வருஷம் வாழ்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுது. எப்படா இயேசுநாதரை சந்திப்போன்னு ஒரு ஆசை இருக்கு. இவங்களுக்கு இயேசுவை சந்திக்கவும் ஆசை இல்லை, பரலோகத்துக்கு போகவும் ஆசை இல்லை. அவங்களுக்கு இந்த பூமியிலேயே காரை வாங்கி வீடை வாங்கி இங்கேயே 600 வருஷம் 700 வருஷம் இருந்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கடைசியாக அவனுங்களே நீ எப்போ தான் போய் தொலைவியோன்னு சுற்றி நின்று எல்லாரும் கன்னத்தில் கை வச்சு பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஆசை இருக்குது. நமக்கு அந்த ஆசைலாம் இல்லை. நமக்கு என்ன ஆசை? அப்பா போகாதீங்க போகாதீங்கன்ற போதே போயிடணும், அதான் மரியாதை இல்லையா? இப்போ பாஸ்டர் வந்து மேலே அன்பாக இருக்கிறாரு. அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு கூப்பிட்டு, அண்ணே வந்துட்டீங்களாண்ணே, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க, அண்ணே எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டார். நான் 50 நாள் இங்கேயே உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அண்ணே என்ன கேட்பார்? என்ன கேட்பாங்க பொதுவா? ஐயா வந்தார், பிரசங்கம் பண்ணார், வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இல்லாமல் இங்கேயே இருக்கிறாரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? விருந்தும் மருந்தும் அவள்தான். 3 நாள் தான் கணக்கு. நான் பொதுவாக 3 நாளைக்கு மேலே டேட் யாருக்குமே கொடுக்கறதில்ல. இல்லை நிஜம், 3 நாளைக்கு மேலே டேட் யாருக்குமே நான் கொடுக்கறதே இல்லை. 3ஆவது நாள் கூட பாருங்கள், நைட்டு தங்க மாட்டேன். 3ஆவது நாள் மீட்டிங் முடித்தா நைட்டோட நைட்டாக கிளம்பிடுவோம். நாங்கள் சில இடத்துலலாம் மீட்டிங்க்கு போகும்போது பெட்டிக்கிட்டியெல்லாம் கட்டி வண்டியில் வச்சுட்டு தான் சாயங்காலம் மீட்டிங்கே வருவேன். திருப்பி வீட்டுக்கு கூட போக மாட்டேன், அப்படியே வண்டி ஏறி போயிடுவேன். 3 நாள் தான் கணக்கு. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இவங்க இல்லை, வேற ஒரு தம்பி இருந்தான். அப்போது சொல்கிறதுக்கு வேற சந்தோஷம் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை பாஸ்டர் உண்மையிலே நல்லா கவனிக்கிறாரு. நான் வேறு இடத்துல நடந்ததை சொல்கிறேன். போயிருந்தோம் மீட்டிங்க்கு. போன உடனே முதல் நாள் தட்டப்புடலாம் சாப்பாடு போட்டு கை கழுவுற இடத்துல அந்த பாஸ்டர் துண்டோடு நின்றுட்டு இருந்தார். இப்படி அண்ணே கை தொடச்சிக்கங்கண்ணே அப்படின்னாரு. தொடச்சிட்டு ரூமுக்கு வந்தோம். அந்த தம்பி சொன்னான், என்னண்ணே ஆண்டவர் நாமத்தில் வந்ததுக்கு எவ்வளோ மரியாதைண்ணே, அவர் துண்டு எடுத்துகிட்டு நிற்கிறாரு அப்படின்னா. நான் சொன்னேன், நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா முதல் நாள், ஏன்னா நான் அவனுக்கு முன்னாடி 15 வருஷம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவன் அப்புறம் தான் வந்து 5ஆவது வருஷம் தான் சேர்ந்தான் என்கிட்ட. 2ஆவது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டு சேர் மேலே இருந்துச்சு. அவன் கேட்டான், அண்ணே துண்டு சேர் மேலே இருக்குதுண்ணேண்ணா. இது 2ஆவது நாள், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. 3ஆவது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டை காணோம். நான் சொன்னேன், தம்பி துண்டை காணோம், துணியை காணோன்னு இதோட போயிட்டோம்னா நமக்கு நல்லது. நீ 4ஆவது நாள் இருந்தீங்கன்னா குழாயில் தண்ணி வராது. நான் சொல்கிறது நிஜம். நாமளே இந்த பூமியில் அப்படித்தான் இருக்கிறோம். அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ போவாதீங்க போவாதீங்கம்பா. நான் சொல்லி வச்சுருக்கேன் என் பசங்கட்டலாம், நிஜம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறாருன்னா அந்த போராடிலாம் கேட்கப்படாது. எப்படியாவது அந்த ஜீவனை ஒரு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க, 5 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. போறாரா அழுகையோடு அமுச்சு விட்டுறணும். ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நிறைவேற்றும். நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது, அதை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது, வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட விட்டுறது. தாவீது மாதிரி
என்னப்பா 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், என்னப்பா தாவீதுன்னா 3லாம் வேணா 4வது ஒன்று இருக்குது, என்னது உம்முடைய கரத்தில் விழுவேனாக, நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு விட்ருங்கம்பா. அந்த மாதிரி நம்மளாம் தாவீது மாதிரி மாறிடணும். நீங்கள் போயிட்டு அவருக்கு 5 வருஷம் கொடுங்க 10 வருஷம் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த 10 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி ஆயிரும். எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே இந்த ஆளை இறங்கி தூக்குன்ற மாதிரி, ஆண்டவரை இறங்கி இந்த ஆளை தூக்குங்கன்ற அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நம்மளை அந்த அளவுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கடைசியில் ஆண்டவர் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. நாம தான் போகாமல் என் பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு கடைசி ஆசை எசேக்கியா ராஜா மாதிரி கேட்டு வாங்கிடுறது. நம்மளே அந்த நிலைமையில் இருக்கிறோம். இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் 1000 வருஷம் இருப்பீங்க 2000 இருந்துட்டு வாங்க, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு வாடகை வீடு. எப்போ விட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறோம் நம்ம ஆத்மா வாஞ்சியாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு இறைக்கச்சை ஒன்று இருக்குது. என்ன இடைக்கச்சை தெரியுமா? இது ஒரு சத்தியம், ஒரு வித்தியாசமான சத்தியம் ஒன்று இருக்குது. ஆளாளு கட்டியிருக்கிறாங்க. இந்த இடைக்கச்சை யார் கட்டின இடைக்கச்சைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொன்று இருக்குது, வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய இடுப்பின் கட்டுகள். ஏன் இடுப்பின் கட்டுகள்னா இடைக்கச்சை, பெல்ட். அப்படியே ஸ்பாட்ல இடுப்பு என்ன ஆயிடுச்சு, ஒல்லி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆகி தளர்ந்து போய் அப்படியே ஆயிடுச்சு. அவனுடைய என்ன ஆச்சு, ஏன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க சொல்றேன். நியாய தீர்ப்பை எழுதியாச்சு பெல்ஷாசாருக்கு. நியாய தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் எந்த இடைக்கச்சை கட்டினது எந்த இடைக்கச்சை அவிழ்ந்தது என்று சொல்லு. இன்னைக்கு இடைக்கச்சை, ராஜா இடைக்கச்சை நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க. அவங்க சும்மா வனாந்தரத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா கிராமத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா வருக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடைக்கச்சையை கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று வரும், ஒரு கையுறுப்பு ஒன்று எழுதும், நீ தராசிலே நிறுத்தி பார்க்கப்படுகிற காலம் ஒன்று வரும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். நியாய தீர்ப்பில் எந்த இடைக்கச்சை நிற்கிறது எந்த இடைக்கச்சை அவிழ்கிறது என்பதுதான் முக்கியம். இப்ப கட்டிட்டு ஓடிடலாம், இப்ப கட்டிட்டு குதிரை மேல ஏறிடலாம், இப்ப கட்டிக்கிட்டு ரதத்தின் மேல போயிடலாம், இப்ப கட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துக்கலாம். பார்க்கறதுக்கு அதான் சொல்லுவாங்க, அவர் பெரிய ஊழியக்காரங்க. ஒரு நாளும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஊழியக்காரன்ல பெரியவன் சின்னவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஊழியக்காரன்ல நல்லவன் கெட்டவன் தான் இருக்கிறான். ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது. நல்ல ஊழியக்காரன் தான் இருக்கிறான், உண்மை உள்ள ஊழியக்காரன் தான் இருக்கிறான். பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எதை வச்சு சொல்றீங்க? எவன் சின்ன ஊழியக்காரன், எவன் பெரிய ஊழியக்காரன்? பெரிய ஊழியக்காரன் பைபிள்ல யாரு? நம்மளை கேட்ட நம்ம யாரா சொல்லுவோம், ஓ பவுல் பெரிய ஊழியக்காரர். எதை வச்சுப்பா சொல்ற? அவர் 13 புக்கை எழுதியிருக்கிறாரு, அவர் பெரிய ஊழியக்காரர். அந்த வெறும் 13 புக்கு போதும் அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கிற யூதா புஸ்தகம் சின்ன ஊழியக்காரரா? ஒரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறவர் சின்ன ஊழியக்காரன் ஆயிடுமா? இல்ல பவுலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு எழுதின நிருபம் சின்னதா மாறிடுமா? இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பைபிள். இது உள்ள கிரானைட் இருக்கலாம், அல்லது இது உள்ள மார்பிள் இருக்கலாம், இது உள்ள செங்கல் இருக்கலாம், இது உள்ள கடப்பா கல் இருக்கலாம். எல்லா கல்லும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு வீடு. வாசல்ல அழகா நீங்க கிரானைட்டை போட்டுட்டு கிச்சன்ல கடப்பா கல் போடாம நீங்க கிச்சன்ல மேடை கட்டாம விட்டு பாருங்க, அந்த வீட்டம்மா அவங்கள சாத்தும் சாத்துவாங்க. வாசல்ல கல்லை போட்டுட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு மேடை கட்டாம விட்டு இருக்கிற சோறு எங்க இருந்து வரும்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என்னம்மா மார்பிள் போட்டிருக்கிறேன், ஓ மார்பிள் காலில் மிதிக்கிறதுக்கு, ஆனா கடப்பா கல் சாப்பிட்றதுக்கு, அடுப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால எந்த கல்லும் இதுல என்ன கிடையாது, பெருசு சிறுசு கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் பெரிய சர்ச்சு வச்சிருந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய விசுவாசி வந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட். இல்ல, கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன்? கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய சபை? ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை சத்தியமா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், அவனைத்தான் வசனம் பரலோகம் பெரிய ஊழியக்காரன் சொல்லும். அவனைத்தான் பரலோகம் கனப்படுத்த போகுது. நீ 10,000 பேரை வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு சத்தியத்தை பேசாம ராஜாவுடைய இடைக்கச்சை கட்டியிருப்பாங்க. அவங்க ராஜாவோட இடைக்கச்சை என்ன பேசும்? ஓ நாட்டை பிடியுங்கள், மறுமணியாட்டியோட கூட உட்காந்துருப்பாங்க, கையில கோப்பையோட உட்காந்துருப்பாங்க,
திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ராஜாவுடைய இடைக்கச்சை, அது அவங்க சத்தியம். இன்னைக்கு அப்படிதான். கடைசியில் ராஜாவுடைய இடைக்கட்சியை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நாம ராஜாக்கள் போல வாழணும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராஜாவே இங்க இறங்கி எப்படி வந்துட்டாரு? மனுஷ சாயலாகி தரித்திரத்துல வந்து புறா குஞ்ச பலி கொடுத்து அவர் மரிச்சார். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் என்னவானார்? அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க? நாமெல்லாம் பணக்காரனா கோடீஸ்வரனா நல்லா பூமியில வாழ்றதுக்கு தான் இயேசு ஏழையானார். கரெக்டா? அப்படின்னா முதல் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா யார் இருக்கணும் தெரியுமா? பவுல் தான் இருக்கணும், இல்லையா? இன்னைக்கு நமக்கு அவர் தானே பெரிய ஊழியர், இவ்வளவு எழுதி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்? அவர் எதுக்கு சொல்றாரு? பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு? அப்போ 12 அப்போஸ்தலர் தான் இருக்கிறதுலே கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி ஐஸ்வர்யவன், நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாரு, நாங்க உலகத்திலேயே கோடீஸ்வரனா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவங்க எதுக்கு வழிக்கு பையாகிலும் பணத்தையாகிலும் எடுக்காம பரதேசியை போல தரித்திரர் போல ஓடி போனோம்? ஏன் பேதுரு எழுதணும்? பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது ஏன் எழுதணும்? இன்னைக்கு ராஜாவின் இடைக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கும்பல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது உங்களை மோசம் போக்குது. அது உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசுது. உன்னை ராஜாவாக்குவாரு, அப்படி ஆக்குவாரு, இப்படி ஆக்குவாரு. உனக்கு வந்து துபாயில புர்ஜ் காலிஃபால வீடு கொடுப்பாரு, ஃபிளைட் கொடுப்பாரு, உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொன்னது என்னமா? இவைகளை விட்டு விடு, உன்னை நான் பரலோகத்துல என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன் இருப்பாரு. உண்மையான ராஜகுமாரத்திகள் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு அதனால பூமியில தரித்திரமா இருக்க சொன்னாரா? இல்ல. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தர் ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்ல, எளிமையா இருக்க சொன்னாரு. காட் உங்களை வந்து தரித்திரத்துல வாழ சொல்லல, கர்த்தர் சிம்பிளிசிட்டி. ஆண்டவர் அதான் என்ன சொன்னாரு? உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அவர் தேவையானதை கொடுப்பார். நீ லக்ஸரிக்குள்ள போகாது, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னது அவ்வளவுதான், நீ லக்ஸரிக்குள்ள போகாது. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? எதை பத்தி பேசிட்டு இருக்குது? ராஜாவின் இடைக்கத்தியை பத்தி பேசுது. நீ கட்டியிருக்கிற கச்சை எலியாவின் கச்சையா? நீ கட்டியிருக்கிறது கச்சை பெல்ஷாசாரின் கட்டையா? எந்த கச்சையை நீ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுல உட்கார ஆசைப்படுறீங்க? இல்லையா நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லலாம், ஆகாப் கொஞ்சம் இடம் கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம்? ரதத்துல போயிடலாம். ஆகாப் வேணான்னு சொல்லியிருப்பானா? அவன் தான் மழையை கொண்டு வந்துட்டானே, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆகாப்புக்கு தேவை மழை தானே, எலியா கொடுத்துட்டானே. ஆகாப் சொல்லலாம், வாங்க எலியா ஏறிக்கிங்க, 2 பேருமா போயிடலாம். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க? அவன் லைவா அற்புதத்தை செஞ்சு காட்டுறான், அவனுக்கு கொடுக்காத கனமா? அவன் சொல்றான், நீ ரதத்துல ஏறி வீட்டுக்கு போ. ஏன் எலியா நீ வரலையா? அது ஸ்லோப்பா, நான் கொஞ்சம் ஸ்பீடு. என்ன சொல்றீங்க? நீ பின்னாடி தான் வருவேன், நான் முன்னாடி போவேன். ஏன்? நீ கட்டியிருக்கிறது ராஜாவின் இடைக்கச்சை, இது ஒரு லிமிட் தான் போகும். நான் கட்ட போறது தேவனுடைய சத்தியம் என்னும் அரைக்கச்சை, அதை என்னை கொண்டு போய் உனக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல சேர்த்துரும். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார். ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நில்லுங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும், வேத வசனம் தான் உங்களை காப்பாத்தும். எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல கொண்டாந்துரும். ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் உதவாது, உங்ககிட்ட இருக்கிற படிப்பு உதவாது, உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனா சத்தியம் உதவி செய்யும். மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம். அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அரைக்கட்சியை கட்டணும்னு நினைங்க. அப்படி இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பெல்ஷாத்சார் அப்படிதான் இருப்பாரு. ஓ, கையில மதுபானத்தை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு, ரொம்ப ஏடாகூடமா பேசிக்கிட்டு, பெருமையா பேசிக்கிட்டு, ஒருத்தனைய மதிக்காம பேசிக்கிட்டு, நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து கை எழுதும். ஒரு நாள் ஆண்டவர் எழுதுவார். எழுதும் போது தான் தெரியும், நீ எந்த இடத்துல நிறுத்தி பார்த்தேன், என் நிறுத்துதல் தராசுல நீ கீழே இருக்கிறன்னு தெரியும். அன்னைக்கு உன் சத்தியம் பொய் என்று உனக்கு தெரிய வரும். நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் தெரியும், இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண சத்தியம் தப்பா நடத்திட்டாங்க. சமீபத்தில் ஒரு நித்திய ஜீவன் கூட்டம்னு ஒன்று நடத்தணும். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த அம்மா அன்னைக்கு சொன்ன சாட்சி, இது வரைக்கும் சத்தியம் தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு இப்பதான் தோணுது.
இப்போதான் எனக்கு சத்தியம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. இதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், எலியாவுடைய கச்சை, கட்டியிருக்கிற கச்சை ஓடுகிற கச்சை, கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாரு. பெல்ஷாசாரின் கச்சை, உட்கார்ந்திருக்கிற கச்சை, அது ஒரு நாள் தளர்ந்து கீழே விழும். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனுஷன் எலியா, சத்தியத்தை வச்சிருந்தனால ஓடினா. நீங்களும் சத்தியத்தை பிடிச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை நல்லா ஓட விடுவார். ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருந்த எலியாவின் வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடக்குது. வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருக்கு போதகனே என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அறையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ரெண்டாவது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை, திடீரென்று ஒரு போராட்டம் ஒன்று வருகிறது. திடீர்னு ஒரு சோதனை வருது. அந்த சோதனையில் முடிவு என்னவா இருக்குதுன்னு கேட்டால், வசனம் சொல்லுது, போதும் கர்த்தாவே நான் சாகுறேன் அப்படிங்கிறான். 4வது வசனத்தில் அவன் என்ன சொல்றான்? போதும் கர்த்தாவே நான் சாகுறேன், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி, கர்த்தாவே தான் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு சூடச் செடியின் கீழ் என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். எப்பேற்பட்டதான எலியா, எப்பேற்பட்டதான ஒரு எலியா, மழையை வருஷித்ததான ஒரு எலியா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதான வெளியா. ரெண்டுத்தையும் இறக்குறான். வானத்திலிருந்து மழையும் இறக்குறான், அக்கினியும் இறக்குறான். ரெண்டு இறக்கி, ஒரு பக்கம் ஆவிக்குரிய விதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் வெட்டி போடுறான், ஒரு பக்கம் உலக பிரகாரமாக ராஜாவுக்கு புல்லு வர வைக்கிறதுக்கு மழையும் பெய்ய வச்சுட்டான். தேசத்தையும் ஆசீர்வாதமாக்கிட்டான், ஸ்பிரிச்சுவலி ஆசீர்வாதமாக்கிட்டான். அப்படி ஒரு வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அப்படி கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு ஆவிக்குரியவன், நல்லா நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய பிஸ்னஸ், அதாவது ஆவிக்குரியவர்கள் நடத்துகிற பிஸ்னஸ் அல்லது நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஆனால் அதற்குள்ளே திடீரென்று ஒரு சோதனை ஒன்று வருகிறது. சோதனை வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும். சோதனை வராமல் இருக்கவே இருக்காது. சோதனைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளை, நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை நீக்கிறதுக்கு தான் கர்த்தர் எதை கொடுக்குறாரு? சோதனை அனுமதிக்கிறார். நீங்கள் வேத வசனத்தில் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட சோதனைக்காரன் வருகிறான். அவர் சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான். அவனுக்கு பேரு சோதனைக்காரன் பேர். வரான். வந்த உடனே வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சோதிக்க வந்தான், ஆனா சோதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப யாக்கோபு புஸ்தகம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பேனாக, அவனவன் தன் தன் சுய இச்சைகளின்படி இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனைக்கு வருது கிட்ட, ஆனா வரும்போது அவன் சோதிக்கிறதுக்கு ஏதாவது எங்கிட்ட இருந்தா அவன் என்ன சோதிக்க போகிறான். அப்படி ஒரு விஷயம் எங்கிட்ட இல்லைன்னா அவன் திரும்பி போயிட போறான். அதுதான் இயேசு சொல்றார், வராம இருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதான் வேலை, அவனுடைய வேலையே அதான். நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பறக்கும் படை அப்படின்றவங்களாம் வந்துருவாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் தானே வந்துருவாங்க. வந்த உடனே பையன், இவனுங்க ஏன் தான் வந்தாங்களோ, நம்ம ஸ்கூல் மாஸ்டராக இருந்தால் நம்மளை கொஞ்சம் விட்டு கொடுத்துருவார், நம்மளை அவர் அப்படியே பார்த்து எழுத சொல்லுவார். ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் பாஸ் ஆகணும், 100% வரணுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டும் காணாதவர்களை போல இருப்பாங்க. பார்த்து எழுதுறான்னு சொல்ல மாட்டாங்க. சில அதீத அன்பு உள்ள மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பையன் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சா ஒரு சப்ஜெக்டில், கொஞ்சம் காட்டுறா அவனுக்கு, இல்லைன்னா இவர் உட்காந்து கூட எழுதி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு அன்பான மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒரு சில மாஸ்டர்ஸ் இருக்காங்க, கண்டும் காணாதவர்களை போல, எழுதுறான்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடுவாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் திடீர்னு ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒன்று வரும். அவங்க வந்தால் இவனும் பயப்படுவான், மாஸ்டரும் பயப்படுவார். இவன் விட்டுக்கிட்டு வச்சிருக்கிறானான்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு இல்லை. ஏன் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அனுமதிக்கப்படுது? அவங்க அவங்க வேலையை செய்கிறது அவங்க வேலை. நாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோமான்னு அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்க. அவங்க யாரும் பார்த்து எழுதலை, ஒழுங்காக நடக்குது, பசங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டு போயிட போகிறாங்க. இப்போ ஃப்ளையிங் ஸ்குவாடே வேணான்னா என்ன அர்த்தம்?
அவன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ண போகிறேன், எதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் வருது, ஃப்ளையிங் ஸ்குவாடை பார்த்து அவன் பயப்படுவான், தப்பு பண்ணுறோம் பயப்படுவான். நல்லா எழுதிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் நிற்கிறது வெறும் ஸ்குவாடா ஃப்ளையிங் ஸ்குவாடா இல்லை மாஸ்டரா கவனிக்கவே மாட்டான். அவன் எழுதினே இருப்பான். அவன் தலையை எதுக்கு நிமிருவானா, பேப்பர்மா எழுதுவான், பேப்பர்மா எழுதுவான், அவ்வளோதான் வேலை. அவன் எப்போ வரைக்கும் எழுதுவான்னு கேட்டிங்கன்னா, டைம் அப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நூலை கட்டுங்கிற வரைக்கும் இங்கே குஞ்சு எழுதினே இருப்பான். கட்சியில் கையில் வந்து புட்டுங்கிற வரைக்கும் எழுதுவான், பேப்பர் அப்படி புட்டுங்கிற வரைக்கும் எழுதுவான், சார் 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 சார்னு எழுதுவான். அவன் சுற்றி கித்தி எதையும் பார்க்க போகிறதே. அவங்ககிட்ட சொல்லுவாங்க ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்தாங்க எப்போன்னு கேட்பான். ஃப்ளையிங் ஸ்குவாட் எப்போ, உன் பக்கத்தில் நின்றுந்தாங்க, நான் பார்க்கலையே. ஏன், அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அப்போ சோதனையை பற்றி நம்ம ஏன் பயப்பட போகிறோம், நம்மகிட்ட ஏதாவது இருந்தால் தான் சோதனை வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் யாருக்கு வந்துச்சு, எலியாவுக்கு வந்துச்சு. எலியா வந்து எப்படி பேட்டி கொடுத்துருவாரு, ஏய் பாகால் தீர்க்கதரிசி புடுறா வெட்டுறா ஒருத்தனை விடாதரா, ஆகாப்பே போ ஓடி போய் வீட்டுக்கு, மழை வரப்போகுது, எல்லாம் ஓகே தான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். பையனில் பரவாயில்ல, பையன் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். தீர்க்கதரிசியை மிரட்டுறான், ராஜாவை மிரட்டுறான், பரவாயில்லையே அப்படின்ட்டு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, நாளைக்கு இந்நேரம் எலியாவின் தலை வாங்கப்படும் அப்படின்னு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எலியா கிட்ட வந்து யாரும் சொல்லலை, வசனம் சொல்லுது, அதை அவன் அறிந்த போது. யாரோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், ஏசபேல் உன் தலையை வாங்க போது. பையன் நேராக ஓடிட்டான், குடு 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 குடுன்னு ஓடிட்டான். ஓடி போய் சூற செடிக்கில் படுத்துட்டான். போதும் ஆண்டவர், வேலை முடிஞ்சு. என்னப்பா இப்போ தான் அக்கினி இறக்குனேன், அதெல்லாம் ஒரு காலம் ஆண்டவர். இப்போ தான் மழையை கொண்டாந்த, அதை விடுங்க ஆண்டவர், அது ஒரு காலம். எப்பா பாகால் தீர்க்கதரிசியை வெட்டிட்டே, தெரியாமல் செஞ்சு விட்டோம் போல கொஞ்சம். சில நேரத்தில் சத்தியத்தை பேசும்போது, அரைக்கட்சியை கட்டி கொண்டு ஓடும்போது சில ஏசபேலின் சத்தம் கேட்கும். உன் ஊழியத்தை ஒழிச்சிடுறேன், உன் ஊழியத்தை நாசமாக்கிடுறேன், உன் குடும்பத்தை நாசமாக்கிடுறேன், உன் வேலையை தூக்கிடுறேன். சில நேரத்தில் நீங்கள் சத்தியத்தில் வாழ்ந்து பாருங்களேன், ஆபீஸே எதிராக மாறிடும். நீங்கள் சத்தியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆபீஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவன் நினைப்பானா, ஓ நம்ம ஆஃபீஸில் ஒரு பரிசுத்தவான் வேலை செய்து கொண்டிருக்கிறார், எல்லோரும் அவர் வரும்போது ஆமேன்னு சொல்லுங்கள் நான் சொல்ல வராங்க. இவர் மட்டும் பெரிய ஒரு யோக்கியம், லஞ்சம் வாங்க மாட்டார், உட்காந்து நடுவில் உட்காந்து உயிரை வாங்கி தொலையுது அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவான். அடுத்து என்ன சொல்லுவான், இவனுக்கு வர ப்ரொமோஷனை கட் பண்ணி இவனை தூக்கி எங்கேயாவது ஒரு தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தினா தான் சரி அப்படின்பா. இதை கேள்விப்பட்ட போது வீட்டில் போய் மனைவி கிட்ட போய் சொல்லுவார், நம்ம வேலை அவள் தான்மா, ஆஃபீஸில் என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஏன்பா நீங்கள் தானப்பா நேற்று காலையில் சர்ச்சில் பாடினீங்க, என்ன சிங்க கேபியில் நான் இருந்தேன். ஏப்பா சிங்க கேபியில் இருந்தீங்க, ஆஃபீஸில் இருக்க முடியாதா? பாரு, அது பாடுறதுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியுதா உனக்கு? அதெல்லாம் பாடும் போது நல்லா தான் இருக்கு. அக்கினியில் நடுவே நடந்தேன். 4 பேர் திட்டுவான், நடுவில் நடக்க முடியாது. அவனை பார்த்தாலே தலையை குனிஞ்சு போகும். நம்ம எதுக்கு நேருக்கு நேரம் அவனை பார்ப்பானே, அவன் கோவமா நம்மளை திருப்பி பார்ப்பானே, நம்ம எதுக்கு திட்டுவானே? நம்ம பாட்டு போவோம் வருவோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் டெய்லி பாஸ்டர் கிட்ட ஜோம் பண்ணது, பாஸ்டர் எங்கள் ஆஃபீஸில் என்னால் வாழவே முடியல பாஸ்டர். பாஸ்டர் நினைப்பாரு, இந்த பிரதர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு இல்லை நம்ம நினைச்சோம், எது பேசினாலும் விடுங்க பாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அது சர்ச்சுக்குள்ள, வெளியே இல்லை. நிறைய ஊழியக்காரங்க அப்படித்தான், எம்டி ஜெகன் உட்பட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான். நடந்த ஒரு சம்பவம், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் வந்து ஒரு எங்கள் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன், எனக்கு சிங்கிள் பேரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானும் எங்கள் அம்மா ஒரு 40-45 வருஷமாக நினைவு தெரிஞ்சு 45 வருஷமாக ஒன்றாவே இருந்துட்டோம். அதனால் எங்கள் அம்மாவுடைய பிரிவு வந்து எனக்கு ரொம்ப டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கவே என்னால் முடியல. ஒரு இப்போ வரைக்கும் அது இருக்க தான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் அம்மாவுடைய டெத்தில் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறேன். கடைசியில் கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க, என்னால் தாங்க முடியல, அழுகுறேன். அழுதுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் அழுவீங்களா? அழுவீங்களாண்ணா? நான் நினச்சேன் பாஸ்டர் உங்கள் மெசேஜில் பார்த்துட்டு உங்களுக்கு அழ தெரியாது, நீங்கள் அவங்க அம்மா செத்தா கூட நான் சொல்லிட்டு வந்தேன், ஜெகன் பிரதர் கம்பீரமாக நிற்பார், அழமாட்டாருன்னு. நான் நினச்சேன் நீங்கள் தப்பாக நினச்சிருக்கிறீங்க, மேடையில் பேசுகிறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. மேடையில் ஸ்பிரிச்சுவலி இருக்கிற ஸ்ட்ராங்னஸ் வேறு,
அம்மா பரலோகத்தில் இருக்கிறாங்க, பரதேசில் இருக்கிறாங்கன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தாய் அவங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சரீரத்தில் கூட இருந்த ஒரு ஆள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக இருந்தது என்ன ஆகுது? உடையுது. நேற்று ஒரு கணவரை வந்து 80 வயசில் ஒரு அம்மா இழந்துட்டாங்க. அந்த அம்மாவை பார்க்க சகோதரர்கள்லாம் நாங்கள் போனோம். போகும்போது அந்த அம்மா அழுகுறாங்க. அது நியாயம், கணவரை இழந்திருக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து நம்ம கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, கேரளாலலாம் செத்துட்டு அழமாட்டாங்க, கேரளாவில் வந்து மரணத்தை வந்து சந்தோஷமாக எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, கல்யாணம் மாதிரி நடத்துவாங்க. காரணம் அவங்க விசுவாசத்தில் நல்லா பலப்பட்டிருப்பாங்க. அவங்களும் கேரளாக்காரங்க தான். செத்து அந்த அவர் இறந்துட்டார். அந்த மனைவி வந்து கேரளாக்காரங்க தான். அந்த அம்மா அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே. அவங்கள சொல்கிறாங்க, கேரளாக்காரங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மாம்சத்தில் நான் கூட இருந்த ஒருத்தரை என்ன செஞ்சுருக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, 48 வருஷம் திருமணம் ஆச்சு அவங்க 2 பேருக்கும். கல்யாணமாகி 48 வருஷம் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. எப்பேற்பட்டவங்களுக்கு என்ன வருது? ஒரு பலகீனமான பகுதின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அதைத்தான் சொல்கிறேன், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அவன் அக்கினியை இறக்குறான், அவன் மழையை பெய்ய வைக்கிறான். ஆகாபை பார்த்து சொல்கிறான், என்ன வந்து நீ பாடுறாங்கிறான். எலியா வர சொன்னேன் என்று ஆகாபை வர சொல்லுங்கிறான். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு காரியம் காதில் கேட்குது, நாளைக்கு உன் தலையை வாங்க போறாங்கன்னு எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவனுக்கும் ஒரு பலகீனம் வருது. போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன், போய் படுத்துட்டான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுக்கிற சிச்சுவேஷன். ஒரு காலத்தில் ஓடின ஊழியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு படுத்துருச்சு. ஒரு காலத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஆவிக்குரிய ஓட்டம் இன்னைக்கு ஒரு இடத்துல படுத்து கிடக்கு. என்ன காரணம்? ஏன் படுத்து கிடக்கு அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள் வரும்போது, வனாந்தரம் வரும்போது எலியா எங்க போய் படுத்துட்டான் தெரியுமா? வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூறை செடியின் கீழ் போய் படுத்து விட்டான். வனாந்தரத்துக்குள்ள போய் படுத்துட்டான். படுத்திருக்கிற இடம் சூறை செடி. என்னப்பா சூறை செடிக்கு கீழே எலியாவா? ஆமா, இந்த சூறை செடிக்கு கீழே எலியா படுத்திருக்கிறார். அது உண்மை. ஒரு நாள் இதே சூறை செடி, இதே பெயர்சபா வனாந்தரம், இதே சூறை செடி, இதே சூறை செடிக்கு கீழே தான் இஸ்மவேல் படுத்திருந்தான். கொண்டு போய் ஆகார் தன் பிள்ளை சாக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு செடியின் கீழ் அவனை விட்டு, அது என்ன வனாந்தரம் பாருங்க, பெயர்சபா வனாந்தரம். எலியா போய் படுத்த சூறை செடி எங்கன்னு பாருங்க, பெயர்சபா வனாந்தரம். பெயர்சபானா என்ன தெரியுமா? உடன்படிக்கை, சமாதானம். நீ சமாதானமா இருக்கும் போது கூட ஒரு வனாந்தரம் உனக்கு ஒன்று வரும். அங்கே ஒரு சூறை செடி இருக்கும், ஒரு டெம்பரவரி நிழல் கிடைக்கும். நீ அதுக்கு நடுவில் போய் சொல்லுவ, போதும் ஆண்டவரே வாழ்க்கை, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்தணும்? சில கணவன்மார்கள் சொல்லும் போது கேட்குற ஆச்சரியமா இருக்குது. மொத்தமும் உழைச்சி குடும்பத்துக்கு கொண்டு வந்து போடுறாங்க, அவங்களுடைய உழைப்பு மொத்தம் அந்த குடும்பத்துக்கு தான். ஆனால் அந்த குடும்பம் அந்த மனுஷனை என்ன பண்ண மாட்டேங்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அன்பு காட்ட வழி இல்லை. அவன் சொல்றான், எதுக்கு இந்த குடும்பத்துக்கு நான் இவ்வளவு செய்யணும்? சில தாய்மார்கள் பார்ப்போம், பாவமா இருக்கும், வெளியே போய் வேலையை பார்த்துட்டு வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பிள்ளைகளை வளர்த்து ராவு பகலா வளர்க்குறாங்க. ஒரு நாள் அந்த பையன் எஞ்சி கேட்குறான், நீ என்ன பெருசா வளர்த்துட்ட, என்ன நீ என்ன பெருசா நடத்திட்ட? வனாந்தரத்தில் படுத்திருக்கிற அனுபவம் போதும் ஆண்டவரை, இதுக்கு மேல இவனுங்கிட்ட அன்பு காட்டி நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு மேல நான் செஞ்சு என்ன பண்ண போறேன்? நேற்று இரவு நான் பாஸ்டர்லாம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு போதகர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அந்த போதகர் குரல் வந்து அழுகையின் குரல், அவ்வளோதான், தழுதழுகுது. என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னு. அண்ணே, இத்தனை நாளாக ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்டில் சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சு 2 மாதம் உபவாச ஜெபம் போட்டு அவனுக்காக ஜெபிச்சு, சபையாக ஜெபிச்சு, பொறுப்பை நாங்கள் மொத்தம் எடுத்து அந்த பையனை டெலிவரன்ஸ் ஆக்கி விட்டு ஒரு 2 வாரம் ஒழுங்காக வந்தாங்கண்ணே. இப்போ பெரிய சர்ச் ஒன்று கிடச்சிருச்சுன்னு பக்கத்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அவன் போனது பரவாயில்லண்ணே, போட்டோம், ஆனால் நான் இவ்வளோ அன்பு காட்டினப்ப அந்த அன்புக்கு என்னதான் மரியாதை? இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கு என்ன மரியாதை? சில நேரங்களில் நாம் செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டு உலகம் ஆப்போசிட்டாக பேசும். ஒரு சிச்சுவேஷன் வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு வனாந்தரம் வரும், ஒரு சூறை செடி வரும், உன்னை படுக்க பண்ணும். வேணா விட்டுருவோம், போதும், முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துடுறா, எழுந்துரு, மேல இந்த அடையை சாப்பிடு. அடை எது ஆடு? தழலில் சுடப்பட்ட அடை. இது எங்க இருந்து வந்திருக்கு? பரலோகத்திலிருந்து தூதன் கொண்டு வந்திருக்கிறான்.
ஏன் நீ ஏசபேலை நம்பி இந்த ஊழியத்துக்கு வரல, ஆகாப நம்பி வரல, நீ வந்தது என்ன நம்பி வந்திருக்கிற இந்த இடத்துக்கு. உன்னை நான் படுக்க விடவே மாட்டேன், நீ வனாந்தரத்தில் நீ சாகடிக்க உன்னை விடவே மாட்டேன். நீ செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். சில நேரத்தில் பாதியில, கால்வாசியிலேயே, முக்காவாசியிலேயே போதும், வரும் சிச்சுவேஷன் வரும். எத்தனை நாள் நீங்க வீட்டில் சொல்லியிருக்கிறீங்க, கல்யாணமான 5 வருஷத்துல, கல்யாணமான 10 வருஷத்துல என்ன சொல்லியிருப்பீங்க, பேசாம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு செத்து தொலையலாம், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். எத்தனை பேர் சூசைடுக்கு போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி எது கொண்டு வந்தாரு தெரியுமா, நீ 5 வருஷத்துக்குள்ள சூசைட் பண்ணி சாக பார்த்த, ஆனால் அடுத்த 30 வருஷம் உனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சு ஆசீர்வதிச்சு அநேகர் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி உட்கார வச்சிருக்கிறாரு. நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து இருந்தா இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சில நேரத்தில் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, சூரச்செடி வரும்போது, சில ஏசபேலின் சத்தம் கேட்கும் போது, சிலர் உன்னை துரத்தும் போது, சிலர் உன்னை கொல்லுகிறேன் என்று சொல்லும் போது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தொய்ந்து போகும். அப்படியே ஒரு டயர்ட்னஸ் வரும். உன்னை ஊழியம் பண்ண விடாம கிரஷ் பண்ணுவாங்க, ஒரு ரூம்குள்ள போட்டு உன்னை அடைப்பாங்க, உன்னை எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், உண்மை, அதான் உண்மை, இதுதான் உலகம். உன்னை நீ செஞ்ச எல்லா நன்மையும் வாங்கிக்கிட்டு உன்னை துரத்தி விடுவாங்க. நீ செஞ்ச அத்தனை நன்மையும் வெளியே தெரியவே தெரியாது. ஆனா பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா, எலியா ஏசபேலுக்கு பயந்து ஓடிட்டாயா. ஆமா, அதுவும் தான் உண்மை. ஆமா, ஒரு நாள் என் நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, என்னடா ஏசபேலுக்கு பயந்துட்ட, நீயே ஏசபேலுக்கு பயந்துட்டு இந்த அடையை சாப்பிடு. இது என்னது, பரலோகத்தினுடைய மன்னா, பரலோகத்தினுடைய வார்த்தை இது. இதை சாப்பிடு. இந்த பலத்துல நீ எப்போ வரைக்கும் ஓடுவ தெரியுமா, கடைசி வரைக்கும் ஓடுவ. ஓடிட்டே இரு. சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு இல்லாதிருந்தால், கர்த்தர் மட்டும் நம்மளை தேற்றாதிருந்தால், கர்த்தர் மாத்திரம் நம்ம மத்தியில ஆறுதலாய் சொல்லாமல் இருந்திருந்தால், இந்நேரம் நம்மை கொன்று போட்டு இருப்பார்கள், செத்து போயிருப்போம் நம்ம. நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தால் நான் செத்து 7 வருஷம் இருக்கும். சிலர் செய்த சில காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட லிட்டரலா இதே வேர்டை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னை நான் வாழ விரும்பல, இவ்வளோ பெரிய கேவலத்துக்கு பிறகு நான் வாழ விரும்பல, என்னை எடுத்துடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை ஆண்டவர் பதில் பேசவே இல்லை. சில நேரங்களில் நான் நினைப்பேன், ஆண்டவரே இப்படி பேசும்போது ஏதாவது நீங்கள் பேச மாட்டீங்களா? ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லுவார், எழுந்து நட, போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாளைக்கு இந்நேரம் தலையை வாங்குவேன்னு சொன்ன ஏசபேல் செத்துட்டா, ஆனா எலியா சாகவே இல்லை. இன்னைய வரைக்கும் சாகவே இல்லை. இன்னைய வரைக்கும் எலியா சாகல. அதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், தேவன் கொடுக்கிற சத்தியம், தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிறதான அத்தனையும் அதுதான். உன்னை இல்லாம போக பண்ணுகிறவன் சொல்லுறவன் இல்லாம போவானே ஒழிய, உன்னை ஒரு நாளும் கர்த்தர் இல்லாமல் போக பண்ணவே மாட்டார். படுக்காத, எழுந்துரு. ஆண்டவர் சொல்றாரு, போதும்னு போய் படுக்காத. வீட்டில் பெரிய பிரச்சனை, எனக்கு இது போதும். வீட்டில் ரொம்ப போராட்டம், இதுக்கு மேலே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். கணவர் போட்டு அடிக்கிறாரு, இதுக்கு மேலே நீ சொல்லு, தைரியமா சொல்லு, இந்த அடிக்கிற கணவனோடு கூட இதே சபைக்கு ஒரு நாள் நான் வருவேன், குடும்பமா வந்து நாங்க உட்காருவோம்னு சொல்லு. கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். தைரியமா சொல்லு. ஏன் தெரியுமா, சொல்றது கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை வரும். நீயும், கர்த்தர் தெளிவா சொல்றாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது தழலில் சுடப்பட்ட வார்த்தை. அது ஆண்டவர் நிச்சயம் செய்வார். எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி படுக்கிற சிச்சுவேஷன் ஒன்று வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் வரும். பேதுருவுக்கு வரும், பவுலுக்கு வரும், எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனால் அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோங்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோங்கிறதான் ரொம்ப முக்கியம். படுத்துடக்கூடாது. அடித்து போட்டு பவுலை கல்லில் அடித்து அவ்வளோதாயா பவுல் முடிஞ்சான், அப்படிதானே இருக்கு. அவன் செத்து விட்டான் என்று சொல்லி அவனை விட்டு விட்டு போய் விட்டார்கள். வசனம் சொல்லுது, பவுல் எழுந்து பட்டணத்துக்குள் போய் பிரசங்கம் பண்ணினான். இவன் செத்துட்டான்டா நினைச்சோம். நீங்க நினைச்சுக்குங்கடா நாங்க செத்துட்டோன்னு. நாங்க சாகவே மாட்டோம்டா. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ற கூட்டம். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பேசிட்டு போ. ஏசபேல் மாதிரி யூடியூப்ல கொஞ்சம் பேர் பேசுவான், ஏசபேல் மாதிரி கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பேசுவான், ஏசபேல் மாதிரி உன் ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பேர் பேசுவான், ஏசபேல் மாதிரி உன் சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் பேசுவான். அந்த குடும்பம் உருப்படாதுங்க. என் நண்பன் ஒருத்தர் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அந்த 18வது வயசில் அவங்களுடைய தகப்பனார் இறந்து போனார். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தகப்பன் இறந்துட்டார்.
அவர் இறந்துட்டு அவங்க வந்து இந்து மார்க்கத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அவர். அப்போ இறந்த உடனே சொந்தக்காரங்களாம் வந்து அடக்காராதனை, அதாவது அவங்க முறைப்படி தான் பண்ணாங்க. இவர் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். அப்போ அடக்காராதனை முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, அந்த சொந்தக்காரங்களில் ஒருத்தர் வந்து அந்த என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு போனார், கஷ்டம்னு நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாதேன்னு சொன்னார். அப்படியே சொல்லிட்டு போனார். ஏன்னு சொன்னால் இவர் கூட பிறந்தவங்க 2 பேர், அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டார், இவர் 12வது தான் படிக்கிறாரு, மிச்சம் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. ஸோ இப்போது அவங்க வந்து சொல்லிட்டு போனார், முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு போனார், நாளைக்கு கஷ்டம் எதுவும் சொல்லி என் வீட்டு வாசப்படிக்கெலாம் வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நண்பர் அவங்ககிட்ட அந்த வார்த்தையை அன்றைக்கி சொன்னார், சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை தெரியுமா, இவர் போய் அவங்க வாசலில் நிற்கவே இல்லை. ஆனால் இவர்கள் வாசலில் நிற்கும்படி அவர்களை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டார் அவனை. அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். படுக்கிற நேரம் ஒன்று வரும், சிச்சுவேஷன் அப்படி போகும், சூழ்நிலை அப்படித்தான் வரும். உலகம் சொல்லும் அவன் படுத்துட்டான், அவ்வளோதான், இனி எழுந்திருக்க மாட்டான், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா, உலர்ந்த எலும்பை கூட உயிராய் நிறுத்துவதற்கு தேவனால் முடியும். உலர்ந்த எலும்புனா காஞ்சி போன எலும்பு, சுடுகாட்டில் காஞ்சி போய் 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகி அப்படியே ஓரமாக ஒரு எலும்பு இருக்குமா, அந்த எலும்பை திருப்பி உயிரடைய பண்ணி ஒரு சேனையாய் நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37 அப்படிதான் சொல்லுது. அதை உலர்ந்த எலும்பையே உயிரடைய பண்ணுகிற அவரால் முடியுமானால் உயிரோடு இருக்கிற உன்னையும் என்னையுமா கர்த்தரால மாற்ற முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. படுத்திருக்கிற நீங்க எழுந்துறீங்க, போதும் கர்த்தாவேன்னு சொல்லாதீங்க. அப்படி சிச்சுவேஷன் வரதான் செய்யும். நானும் சொன்னவன் தான், நான் சொல்றேன், இப்போ என்னை காப்பாத்தின தேவன் உங்களை காப்பாற்றுவார். என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவன் இங்க கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கும் எல்லாருமே ஓ ஜெகன் அப்படியா சொல்றாங்க, இன்னைக்கும் 100 பேர் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னைக்கும் 10 பேர் சர்ச்சில் ஏற்ற வேணாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லட்டும், அது அவங்களுடைய இயல்பு. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது இல்லையா, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேரை பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேற ஒருத்தரை பிடிக்கும். சிலருக்கு இவரை பிடிக்கிறதுனால நம்மளை பிடிக்காது, சிலருக்கு அவரை பிடிக்கிறதுனால இவரை பிடிக்காது. சொல்லிட்டு போட்டோம், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, அவருக்கு நம்மளை நல்லா பிடிச்சிருக்கு. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, பேசுறாரு, கிரியை செய்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்றாரு, நமக்கு பெய்யாமலே இருக்க போறாரு. தேவன் செய்வார். யாருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காவிட்டால் என்ன. பிடிச்சவங்க வந்து பேசுறாங்களா, சோத்திரம் சொல்லிட்டு அனுப்பிடுங்க. பிடிக்காதவங்க திட்டுறாங்களா, சோத்திரம் சொல்லிட்டு அனுப்பிடுங்க. யாரையுமே கிட்ட நெருக்கி உட்கார வச்சுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. அவர் தான் எப்பொழுதும் உங்களை திட்டவே போறதில்ல. நான் சரி பண்ணும் போது கூட அவர் நம்மளை அன்பா தான் சரி பண்ணுவார். அவர் தண்டிக்கும் போது கூட எப்படி தண்டிப்பாராம், மட்டமாய் தண்டிப்பாராம். அவர் குணமாக்கும் காயப்படுத்தும் போது கூட எப்படி காயப்படுத்துவார் தெரியுமா, திருப்பி குணமாக்குற மாதிரி காயப்படுத்துவார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மனுஷன் காயப்படுத்தணும்னு வச்சுங்க, நம்மளை திருப்பி குணமாக்காதபடிக்கு காயப்படுத்தணும்னு நினைப்பான். வாழ்நாளெல்லாம் அவன் நினச்சினே இருக்கணும் அப்படிமா. ஆண்டவர் காயப்படுத்தும் எப்படி காயப்படுத்துவார் தெரியுமா, அந்த இடத்துல தான் காயம், அது சரியான உடனே அதை குணமாக்கிடுவார், அந்த காயம் மறைஞ்சு போயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட பேதுரு காட்டி கொடுத்துருவார். ஒரு தடவைக்கு 3 தடவை காட்டி கொடுத்துருவார். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரே ஒரு இடத்துலாவது பேதுரு உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் பரமேறி போகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க, இல்லை அதுக்கப்புறமா பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேதுரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துலாவது இயேசு பேதுருவை பார்த்து ஏன் இப்படி செஞ்ச பேதுருன்னு கேட்டாரா, ஏன்பா என்னை காட்டி கொடுத்தேன்னு கேட்டாரா, எந்த இடத்துலாவது நீ இப்படி செய்யலாமான்னு சொன்னாரா, இல்லை மறைமுகமாவது நான் உங்களெல்லாம் ரொம்ப நம்பினேன், ஆனால் உங்களில் ஒரு சிலர் என்னை ரொம்ப ஏமாத்திட்டீங்க அப்படி சொன்னாரா? நேரடியாகவும் சொல்லலை, மறைமுகம். அவரை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ கரெக்டாக இருக்கியா, இதுக்கப்புறம் நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, அவ்வளோதான். இதுதான் நம்ம தேவனுடைய அன்பு. நம்மளை குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ தேவன் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். நம்முடைய ஆண்டவன் நம்மளை நேசிக்கிறதான ஒரு தேவன். நீங்கள் பேசுகிற ஏசபேலை விட்டுருங்க. பேசுகிற ஏசபேல் பேசிக்கிட்டே தான் இருக்கும், சுருக்குன்னு பேசும், குத்துறா மாதிரி பேசும்.
அந்த ஏசபேல் வெளியும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும். அது மாமியார் ரூபத்துலேயும் இருக்கும், மருமக ரூபத்துலேயும் இருக்கும், எல்லாருக்கும் மனைவி ரூபத்தில் கூட இருக்கும். பேசும்போது நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும்னு விட்டுருணும். பேச தானே போகிற, பேசிக்கோ. ஒரு நாள் உன் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை உயர்த்துவார். உன் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். அன்னைக்கு பேசுகிற ஏசபேல் இல்லாமல் போகும், ஆனால் பேசப்பட்ட எலியா ஜீவனோடு கூட நிற்பார். அல்லேலூயா. தைரியமாக இருங்க. படுத்திருக்கிற நீங்கள் நானும் எழுந்திருச்சு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ மூணாவது, அடுத்து வாசிங்க. எலியாவுடைய நிலைமை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்போ என்ன இப்படி போறான்? ஒரு காலத்தில் ஓடின காலம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் படுத்த காலமும் இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நடக்க விட்டுருக்கிறார். படுத்திருந்த நீ எந்திரிச்சு என்ன செய்ய? நட. சில நேரத்தில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருந்த ஊழியமோ, ஃபஸ்ட்டு நமக்கு சொன்ன காரியமோ, ஃபஸ்ட்டு நம்ம போன வேகமோ தவற விட்டுருப்போம். படுத்திருப்போம், நடுவில் ஒரு சோர்வு வந்திருக்கும், நடுவில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். திருப்பி 2வது சான்ஸ் கர்த்தர் கொடுப்பார். 2வது சான்ஸ் கொடுக்கும்போது நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? அந்த முதல்ல ஓடணுமே அந்த வேகத்தில் தான் இப்போ என்ன செய்யணும்? திருப்பியும் ஓடணும் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்லுவார், படுத்திருந்து ஏந்திரிச்ச உடனே ஓடக்கூடாது. இப்போ என்ன செய்ய? பொறுமையாக நடந்து போ. இது நடக்கிற காலம். சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை நடக்கவும் சொல்லுவார். ஒரு காலத்தில் ஓடி உற்சாகமாக ஊழியம் பண்ணது உண்டு, சில நேரத்தில் நடந்து ஊழியம் பண்ணுற காலமும் உண்டு. இப்போ ஆண்டவர் பொறுமையாக நடக்க சொல்லியிருக்கிறார். பொறுமையாக போ. 40 நாள் இரவும் பகலும் ஓடி போகல. வசனம் சொல்லுது. நிறைய பேர் கேட்பாங்க, அந்த காலத்தில் உங்கள் மினிஸ்ட்ரி அப்படி இருந்துச்சே. ஆமாம், அப்படி இருந்துச்சு. இப்போ பொறுமையாக நிதானமாக தெளிவாக ஊழியம் செய்ய கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் செய்கிற ஊழியம் அப்படி தான் இருக்கும். எல்லா நேரமும் ஓடுகிற நேரமாக இருக்காது. சில நேரத்தில் நடந்து போகிற நேரமும் இருக்கும். ஒரு காலத்தில் உற்சாகமாக அப்படியே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊழியம். காலையில் ஒரு நாள் ஒரு மீட்டிங் எனக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 12 ஹவர் ஒரே ஊழியக்காரன் நான் தான் பேசணும். அதில் 5 செஷன், ஒரு செஷனும் 1.5 மணி நேரம், நடுவில் 1/2 மணி நேரம் மட்டும்தான் கேப். ஒரு செஷன் முடிப்பாங்க, 1/2 மணி நேரம் கேப்பு, அடுத்த செஷன் ஆரம்பிப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் வர்ஷிப் பண்ணி திருப்பி என் கையில் கொடுத்துருவாங்க. 5 செஷன் பேசணும் 12 மணி நேரத்தில். 5வது செஷன் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு பாடியெல்லாம் ஹீட் ஆகி அப்படியே கண்ணெல்லாம் செக்க செவேர்னு மாறி, 5வது செஷன் முடிக்க ஃபைனல் ப்ரேயரே நான் பண்ணவே இல்லை. அந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு போய் அவருடைய ஆஃபீஸ் ரூமில் அவருடைய சோஃபா ஒன்று இருந்துச்சு, அதில் படுத்தவன் 1 மணி நேரம் எழுந்திரிக்கவே இல்லை. என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரு வேகம், ஓடுற வேகம், ஊழியத்துக்கு வந்த புதுசு, அப்படியே ஓடின காலம். அதை செய்யணும் இதை செய்யணும். டிக்கெட் புக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதர் இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்கம்பாங்க. எங்கே இருக்கோம்? கோயம்புத்தூரில் இருக்கோம், ஊட்டியில் இருக்கோம், கோத்தகிரியில் இருக்கோம் சொல்லிடுவாங்க. காலங்கத்தில் 4 மணிக்கு ஏந்திரிச்சு 6:15 ட்ரெயினை பிடிச்சி, அப்போ ஒரு இன்டர்சிட்டி உண்டு, ஓடி 2 மணிக்கு போய் அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கே தான் ஊட்டிக்கு பஸ்ஸு கிடைக்கும். பிடிச்சி ஏறி நைட்டு போய் சேருவேன். சேர்ந்தா மறுநாள் காலையில் மீட்டிங். டிக்கெட்லாம் புக் பண்ணி தரமாட்டாங்க. போனால் ஹோட்டல்லையோ நல்ல தங்க வைக்கிற இடம்லாம் தரமாட்டாங்க. இருக்கிற இடத்த அப்படி கொடுப்பாங்க. அன்றைக்கி அவங்களுடைய நிலைமை அது, ஏன் நிலைமை அது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படவே வேகமாக ஓடின காலம் ஒன்று இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. 5 செஷன் பேச முடியாது. இப்போ என்ன பண்ண முடியாது? 5 செஷன் பேச முடியாது. 3வது செஷனுக்கே மூச்சு தள்ளிடுது. ஏன்னா வயசாகி போச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஒரு அனுபவம் வரும்போது வேகமாக பேசின ஒரு காலம் இருக்குது. ஆனால் அதே கர்த்தர் உன்னை நிதானமாய் பேச வைக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது அந்த சாட்சியை நான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சாட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி உத்தவபாளையத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது ரொம்ப வேகம் பேசும்போது அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், என்ன சவட்ட மேனிக்கு அடித்து விட்றீங்க, ஒருத்தரையும் மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி. தெரில பாஸ்டர், தானாக வருது அப்படின்னு சிரிச்சிட்டே போயிட்டார். அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு 4-5 தடவை நான் போயிருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் போகும்போது ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பும்போது சொன்னார்,
உங்கள் ஊழியம் இப்போ நிதானமாக இருக்குது அப்படின்னாரு. ஏன் பாஸ்டர் அப்படின்னு, அன்னைக்கு நீங்கள் பேசும்போது வேகம் இருந்துச்சு, தேவையில்லாத வார்த்தைகளும் இருந்துச்சு. இப்போ உங்கள் ஊழியத்தில் என்ன இருக்குது? நிதானம் இருக்குது. ஓடுற காலத்தில் நம்ம அறையை கச்சிக்கிட்டு ஓடும் போது எவன் மேலே மண்ணு தெரிக்குது, எவன் மேலே கல் தெரிக்குதுன்னெலாம் போக மாட்டோம். அடித்து விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். எதிரில் வரவனெல்லாம் இடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். எதை பற்றியுமே என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்படவே மாட்டோம். ஏன்? ஓடுற வேகம், மினிஸ்ட்ரி சாதிக்கணும். அப்படியே சில நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த புது தொடப்பம் நல்லா பெருக்கும்பாங்க. இந்த புதுசாக வாங்கின தொடப்பம் என்ன செய்யும்? நல்லா பெருக்கும். நீங்கள் கூட பாருங்கள், இந்த முதல்ல நீங்கள் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து பாருங்கள். வேலைக்கு சேர்த்த 3 நாள் பின்னி பெடல் எடுப்பான், சொல்லாமையே டேபிள் துடைப்பான். என்ன வேணும், தண்ணி குடிக்கிறீங்களா, என்ன சே, எப்படிப்பட்ட ஒருத்தன் நமக்கு அசிஸ்டண்ட் அமைஞ்சிருக்கிறான், இத்தனை நாள் நீ எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரிலாம் தோணும். 1.5 மாதம் கழித்து நம்ம கூப்பிடணும், ஐயா எங்கப்பா இருக்கிற. அவன் கூப்பிட்டா கூட பொறுமையாக தான் வருவான். நம்ம நினைப்போம், இந்த சேர்ந்த புதுசில் இவங்ககிட்ட ஒரு வேகம் இருந்துச்சு, தம்பி நிதானமாயிட்டான். வேகமாக ஓடி வந்து போட்டி எதையாவது உடைக்கிறதுக்கு இப்போ அவன் எப்படி ஆயிட்டான்? ஏன்னா அந்த வேகமாக சேர்ந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு என்ன செய்வாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சில நஷ்டங்களை ஏற்படுத்துவாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா ஊழியம் அந்த வாஞ்ச. சிலர் அப்படி தான், அந்த கல்யாணமான புதுசில் பாருங்கள், மருமக வந்த உடனே அத்தை காப்பி போடட்டுமா அப்படிங்கும். மாமியார், டேங்கப்பா நமக்கு காப்பி போட்டு கொடுக்க ஒரு ஆள் வந்துருச்சுடா, இத்தனை வருஷம் நான் தான் காப்பி போட்டேன் அப்படின்னு. 6 மாதம் கழிச்சு, ஏம்மா காப்பி கிடைக்குமா, நானே தான் காப்பி போடணுமா? ஏன் நீங்கள் ஒரு நாள் காப்பி போட்டால் என்ன? புது தொடப்பம் நல்லா பெருக்குச்சு ஒரு நாள் இல்லை. இந்த ஆரம்பத்தில் வந்த புதுசில் நமக்கு என்ன இருக்குது? ஒரு வேகம், ஒரு உற்சாகம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நிதானம் ஒன்று வரும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ சாப்பிட்ருக்க பாரு, இது தழலில் சுடப்பட்ட அடை, இதன் பலத்தினாலே நட. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வர 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 உனக்குள்ளே ஒரு நிதானம் வரும். நடையிலே நிதானம் வரும், பேச்சிலே நிதானம் வரும், கோபத்தில் நிதானம் வரும், ஆரம்பத்தில் வரும். இப்போ அந்த கோபத்தில் என்ன வந்திருக்குது? ஒரு நிதானம் வந்திருக்குது. தேவைப்பட்டா கோபம் வருது, கோபம் வராமல் இருக்காது. கோபம் வராமல் இருந்தால் மனுஷனும் இல்லை இல்லையா? கோபம் வந்து நார்மலாக அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு. ஸ்பிரிச்சுவலாவது நமக்கு என்ன வரணும்? ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அப்போ முந்தி எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். தண்ணி கேட்டு லேட்டாக வந்துச்சுனாலே ரிமோட்டை போட்டு தூக்கி அடிப்பான், எவ்வளோ நேரமாச்சு தண்ணி கேட்டு அப்படிம்பாப்புல. இப்போ அப்படி இல்லை, தண்ணி வராட்டி எந்திரிச்சு போய் குடிக்கிற அளவுக்கு நமக்கு நிதானம் வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணி வராது. ரிமோட்டு உடைச்சா நம்ம தான் மாற்ற வேண்டி இருக்குது. இதுக்கு பதிலாக நம்மளே போய் என்ன பண்ணிடலாம். ஆமேன். அங்கே பாருங்க எத்தனை ரிமோட் உடஞ்சிருக்கும் பாருங்க வீட்டில். எதுக்கு சொல்கிறேன்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 எனக்குள்ள என்ன வருது? நிதானமாய் வருது. சில நேரத்தில் பாருங்க, பையன் கூப்பிட்டோன்னா ஓடி வருவான். நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கடா இப்படி பறக்க ஓடி வர, பொறுமையாக வா. அந்த நிதானம் அவசியம். ஊழியத்தின் பாதையில் சில காலகட்டத்தில் நமக்கு என்ன வரும்? ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நிதானம் உண்டு நமக்குள்ளே வருது. பேசுகிறதுல இருந்தாலும், வசனம் கொடுக்கறதுல இருந்தாலும், ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுலையா இருந்தாலும். சில நேரத்திலலாம் ஆரம்பத்தில் இந்த சில ஆட்கள் செய்கிறத கேட்கும்போது செம டென்ஷன் ஆகும். ஒரிசாவுக்கு 2008 ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு வந்த புதுசு 4 வருஷம் ஆயிருந்துச்சு. இப்போ தான் போயிருந்தோம். போனால் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சர்ச்செல்லாம் இடித்து ஊழியக்காரங்களை வெட்டி போட்டிருந்தாங்க. அது நடந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். பார்த்தா அந்த செத்துப்போன அந்த கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்ச அந்த ஊழியக்காரர்களுடைய சரீரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு எண்ணம் ஒன்று, இந்த பயல் உள்ள என்ன செய்யலாம், பழைய ஏற்பாட்டாக இருந்தால் இறங்கி வெட்டி போட்டுடலாமா இவனுங்களை, அப்படிலாம் கோபம். ஆனால் என் கூட வந்த ஊழியக்காரர் நிதானமாக வந்தார். அவர் சொன்னார், நம்ம இங்கே ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோமான்னாரு. என்ன பாஸ்டர் இப்படி பண்ணுறாங்கன்னு, வாங்க நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இது கிறிஸ்தவத்தினுடைய பாடு, எல்லா காலத்திலும் இப்படித்தான் சபை கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஒன்று நம்ம செய்ய முடியும், நம்ம போய் இந்த பாடுகள் மாறும்படி ஜெபம் பண்ண முடியும். ஸ்டெயின்ஸோடைய அந்த மிஷனரி ஸ்டெயின்ஸையும் பிள்ளைகளையும் எரிச்சிட்டாங்க. அவங்களை எரிச்ச போது நமக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் அவர் மனைவிக்குள்ளே ஒரு நிதானம் இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, இவங்களை நான் மன்னிக்கிறேன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. உனக்குள்ளே ஒரு ஆண்டவர் வந்து ஒரு உயர்வை, ஆவிக்குரியதான நிதானத்தை கொண்டு வருவார். அதான் எழுந்திருச்சு நடக்கிறது. ஓடின காலம் ஒன்று இருந்துச்சு, கொஞ்ச நாள் வரும், நான் என்ன செய்வேன்? எழுந்திருச்சு நடப்பேன்.
அப்படியே பொறுமையாக போவேன், எதையும் நிதானித்து செய்வேன், வார்த்தையை பார்த்து பேசுவோம். சில நேரத்தில் கோபத்தில் வார்த்தையெல்லாம் வரும், ஆனால் இப்போ வராது. ஏன்னா கர்த்தர் தலையில் சுடப்பட்ட அடையை கொடுத்துருக்கிறாரு. பரலோகத்திலேருந்து வார்த்தைகளை கொடுக்க 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 அது உங்களை மாற்றிக்கொண்டே வரும். எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எங்கே போகணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும். நாங்கள் விசுவாசியாக உட்காந்து செய்தி கேட்டபோது அப்போ இருந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வசனத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் இள வயதில் எப்படி இருந்தேன், நான் இள வயதில் வாழ வயது உள்ளவனாக இருந்தேன், அப்பொழுது அதை போல நான் பேசினேன். இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாக இப்போ நான் வேற மாதிரி இருக்கிறேன். எனக்கு அப்போ எது சரின்னு பட்டதோ இப்போ அது தப்புன்னு படுது. அப்போ எனக்கு எது தப்புன்னு பட்டதோ இப்போ எனக்கு அது சரியாகப்படுது. அதான் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவலி ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்குறவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்ம பாதி வளருவோம். அவங்க சொல்லிக் கொடுத்து வளரும் போது சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் தவறாக இருக்கும். அதையெல்லாம் சரி பண்ணி ஆவியானவர் ஒரு நாளில் நிதானமாய், சில ஊழியக்காரங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தையெல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நிதானமாக, நீங்கள் தாமஸ் ராஜ் ஐயா பேசுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவர் வாயிலிருந்து வார்த்தை அவ்வளவு நிதானமாக வரும். தாமஸ் ராஜ் ஐயா பேசுகிறத விட சாம் சுந்தர் ஐயா பேசுகிறத கேட்டு பாருங்க, அவர் வாயிலிருந்து வார்த்தை இன்னும் நிதானமாக வரும். அவர் வார்த்தை யூஸ் பண்ணுற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். இந்த வார்த்தை தான் இருக்கும், அந்த வார்த்தை காயப்படுத்தாமல் இருக்கும். டிஜே சங்கிள் பேசுகிறத பாருங்க, யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்தாமல் இருக்கும். சத்தியம் போகும். சில நேரத்தில் நம்ம பேசும்போது கொஞ்சம் காயப்படுத்தும், ஏன்னா வயசு அப்படி, அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஒரு நாள் வரும் நம்முடைய நிதானம் என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். இதே காரியத்தை தான் சொல்லுவோம், சத்தியம் மாற போகிறதே இல்லை. ஆனால் அந்த சத்தியம் எப்படி இருக்கும், நிதானமாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, சாந்த குணத்தோடு கடிந்து கொள்ளுங்கள். நம்ம கடிந்து கொள்ற ஒரு காலம் இருந்துச்சு, கடிஞ்சு கொண்டோம். எப்படி கடிஞ்சோம்? சில நேரத்தில் இந்த பிள்ளைகளை அப்பா அடிப்பார் பாருங்க, சில அப்பா கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சு விடுவாப்புல. கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சு பையனுக்கு கை காலெல்லாம் வீங்கிடும். ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு என்ன வந்துடும், நிதானம் வந்துடும். அடிக்கவே மாட்டாப்புல, ஆனால் மிரட்டுறதுலேயே அவனை சரி பண்ணிடுவாப்புல. அந்த நிதானம் வரும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வரும். அடுத்தபடியாக கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப நடந்துட்டு இருந்த எலியா எங்க என்ன பண்றாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? அதை எலியா கேட்டபோது தன் சால்வினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியில் கர்த்தருக்கு முன்பாக வாசலில் நடந்துகிட்டு இருந்தவன் இப்ப என்னவாயிட்டான், நின்னுச்சிட்டான். ஏன் நின்றுச்சு? ஓடிக்கிட்டு இருந்தவன் படுத்துட்டான். கர்த்தர் தலையில் சுடப்பட்ட அடையெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி, சரி நிதானமா நட, போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு என்ன செஞ்சிரு, போப்பா அப்படின்னு சொன்னார். போயிட்டே இருக்கிறவன் ஒரு நாள் நின்றுவிட்டான். ஏன் நின்னான், ஏன் நின்று விட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் நீங்கள் எலியா நின்னதுக்கு நான் காரணம் சொல்கிறேன், அதுக்கப்புறமா அதோட ஸ்பிரிச்சுவல் தாட்டை சொல்கிறேன். இப்போ எலியாவை ஏஞ்சி நடக்க சொன்னார்ல, அவன் தலையில் சுடப்பட்ட அடையை தான் சாப்பிட்டான், நிதானமாக தான் நடந்தான். இரவும் பகலும் 40 நாள் தான் நடந்தான். நடந்து எங்கே போனா வசனம் சொல்லுது. அந்த 9வது வசனம், சாரி 8வது வசனம். அப்போது அவன் எழுந்திருந்து தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபியை கண்டு அங்கே கெபிக்குள் போய் தங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போனதெல்லாம் சரிதான், ஆனா போன இடம் தான் தப்பு. ஏன்னா கர்த்தர் அவனை ஓரேபுக்கு போக சொல்லல. நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னாரு. அவன் நடக்க தொடங்கிட்டான், போயிட்டே இருக்கான். ஆனா கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போயிட்டே இருக்கான். இப்போ அவன் எங்க போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரே பர்வதம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எகிப்தில் இருக்குது. ஓரேப் எங்க இருக்குது? எகிப்தில் இருக்குது. நீங்க அப்புறமா போய் படிச்சு பாருங்க. தேவனுடைய பர்வதம்னு இருக்கும். அங்கதான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி முட்செடி எரிகிறதெல்லாம் கண்டார்ல. அந்த தேவ பர்வதம் எங்க இருக்குன்னா எகிப்தில். இந்த எகிப்துக்கு அந்த இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இவர் அங்கே போய் ஓரே பர்வதத்துக்கு போயிட்டார். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன் ஆண்டவரே? ஏன்னா நீ போக வேண்டிய இடம் அதுனா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அப்பொழுது 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அப்ப எங்க போன இவன்? தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு அவன் போக வேண்டியது மேல, சிரியாவுக்கு போனோம். போனது கீழே, எகிப்துக்கு போயிட்டான். நடந்தது உண்மைதான், நிதானமா தான் ஊழியம் பண்ணாரு. ஆனா பண்ண ஊழியம் ராங் டைரக்ஷன், சரியான பாதை இல்லை, ராங் டைரக்ஷன். பொறுமையா தான் மினிஸ்ட்ரி பண்றோம், ஆனா கர்த்தர் சித்தப்படி பண்றோமாங்கிறதா முக்கியம். சில நேரத்தில் ஊழியம் பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம், ஆவிக்குரிய குணமெல்லாம் வந்துடும், ஆனா கர்த்தர் சித்தப்படி வந்துச்சாங்கிறது தான் கேள்வி. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே நான் இப்போ ஆண்டவரே நான் முந்தி மாதிரி ஓடலப்பா, ஏசபேலுக்கு பயப்படலைப்பா, தலை தெறிக்கெல்லாம் ஓடலை, இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் எங்கே போயிடுறேன்? ஓரேபுக்கு போயிடுறேன். ஏன்பா ஓரேபுக்கு போயிடுற? ஏன் நீ வந்து கெபியில் போய் அவர் தங்கினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒபதியா வந்து அவர்கிட்ட சொன்னார், எலியாவே, ஆண்டவனே, நான் கெபிக்கு 50 பேராய் தங்க வச்சிருக்கிறேன், அவங்களாம் பத்திரமா தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறாங்க? கெபியில் இருக்கிறாங்கன்னொடனே இப்போ இவரை ஆண்டவர் நிதானமாக நடக்க சொன்னார் பாருங்க. 2வது பார்ட், ஊழியத்தினுடைய 2வது பார்ட். ஒரு நாள் ஓடாச்சு, பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனைக்கு அப்புறம் கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். தூக்கி எடுத்த பிறகு இப்போ என்ன போகுது? இப்போ ஊழியம் நிதானமாக போகுது, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை நிதானமாக போகுது. போகும்போது இப்போ என்ன தோணுது தெரியுமா? மைண்டில் தோணுது, என்ன தோணுது? நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம ஏன் திருப்பி திருப்பி இந்த ஏசபேலுக்கு பயந்து இஸ்ரவேலுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கணும்? இப்போ நம்ம நிதானம் ஆயிட்டோம், ஆண்டவர் அடைய கொடுத்து நம்மளுக்கு பலப்படுத்திட்டாரு. ஆனால் பேசாமல் எகிப்துக்கு போயிட்டோம்னா, அங்கே ஒரு கெபியில் உட்காந்துட்டோம்னா, ஏற்கனவே ஒரு 100 தீர்க்கதரிசிகள் அங்கே பத்திரமா இருக்கிறாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? அங்கே போய் பத்திரமா இருப்போம். கர்த்தர் கேட்குறாரு, நான் உனக்கு தழலில் சுடப்பட்ட அடைய கொடுத்து தண்ணியை கொடுத்து நடக்க வச்சது நீ சேஃப்டியான இடத்துக்கு போறதுக்கு இல்ல, நான் சொல்ற இடத்துக்கு போறதுக்கு. இன்னைக்கு நிறைய ஊழியம் செகண்ட் பார்ட்ல பிரச்சனையாகி போச்சு. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது, உபத்திரவப்படும் போது கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்தது உண்மை. அன்னைக்கு ஒரு உற்சாகம் இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வேகம் ஒரு இருந்துச்சு. நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வந்த புதுசுல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட புதுசுல உற்சாகம், அப்படி கரெக்ட் டயத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, கரெக்ட் டயத்துக்கு வந்து நிற்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சைக்கிள் கூட இருந்திருக்காது, பிடிச்சி வண்டி கிண்டியை பிடிச்சி ஓடி வருவாங்க. ஐயோ ஆராதனை ஆரம்பிச்சிடும், ஆராதனை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சோதனை, அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் எல்லாம் கொடுத்து 2 வீலர் பைக்கோ காரோ கொடுத்துருவாங்க. கம்பல்சரி 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வருவாங்க. கேட்டு பாருங்க என்னாச்சு? ரொம்ப பிஸி, ரொம்ப டிராஃபிக், கிளம்பும் போதே லேட்டாக கிளம்புறாங்க. அப்போ எப்படி சீக்கிரம் கிளம்ப முடிஞ்சிச்சு? வண்டி இல்லாத போது எப்படி உற்சாகமாக இருக்க முடிஞ்சிச்சு? அன்னைக்கு எப்படி கர்த்தரை அதிகமாக நேசிக்க முடிஞ்சிச்சு? அன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற ஒரு மீட்டிங்கையும் மிஸ் பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு சபையில் நடக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் முதல்ல வந்து நிற்பாங்க. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா? மீட்டிங் வருஷம் நடக்குது இல்லை, பாஸ்ட் வைக்கிறாரு, இந்த வாட்டி 3 நாளும் போக முடியாது, கடைசி நாள் போவோம். ஏன்? நாங்கள் நிதானமாக நடக்க தொடங்கிட்டோம். இப்போ நாங்கள் என்னவாயிட்டோம்? நிதானமாக நடக்க தொடங்கிட்டோம். 10 வருஷம் விசுவாசி. பாஸ்டர் கேட்பாரு, என்னாச்சு பிரதர், நேற்று வரல? கொஞ்சம் பிஸ்னஸ் பாஸ்டர், கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்துச்சு, நாளைக்கு வந்துடுவேன் கண்டிப்பாக. டேய், நீ ஏன் நேற்று வரலன்னு தான் நாங்கள் கேட்டோம், நாளைக்கு வருவியான்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நான் என்ன வச்சே சொல்லுவேன், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் முதல் 10 வருஷம் காலையில் 5:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஆராதனை இருக்கும் டெய்லி. 5:30 ப்ரேயர், 5:30 அது 5 o'clock ப்ரேயர் காலையில் இருக்கும். எங்கள் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர். அப்போலாம் சைக்கிள் தான். நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிளில் போவோம், டெய்லி காலையில் போவோம், டெய்லி காலையில் போவோம் 5 மணிக்கு. ஒரு காலகட்டம் வந்துருச்சு, இப்போ பைக்கெல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக போகுது. ஆராதனை 5 மணிக்கு நடந்துச்சு, சைக்கிளுக்கு பதிலாக பைக் வந்துருச்சு. இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட தான் இருக்குது.
சைக்கிளை விட வேகமாக போகிற வண்டி இருக்கு. இப்போ 10 வருஷம் ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கு. அப்போ இருந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தனம்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன வந்துருச்சு? டைரக்ஷன், ராங் டைரக்ஷன். ஒரு காலகட்டத்தில் சர்ச்சுக்கு முன்னுரிமை, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. யாராவது கல்யாணம்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம். ஏன் வரமாட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா அவங்க சொந்தக்காரங்க கோச்சிப்பாங்க, போகாட்டி பிரச்சனை வரும், பாஸ்டர்கிட்ட சொல்லிக்கலாம். இப்போ தெரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வந்த பிறகு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ராங் டைரக்ஷன் வந்துருச்சு, தப்பான பாதை வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் ஊழியங்கள்லையும் அதான். அன்னைக்கு பணம் இல்லாத போது, ஊழியத்தின் பாதையில் பணம் இல்லாத போது ஆண்டவர் கொடுக்குற காசை கேட்டு கேட்டு செலவு பண்ணுவோம். இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. ஆனால் பணம் வந்த பிறகு கையில் காசு இருக்க என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் தெரியுமா? அன்னைக்கு காசு இல்லாத காலம் ஒன்று இருந்தது, இன்னைக்கு ஆண்டவர் காசு கொடுத்துருக்கிறாரு, இஷ்டப்படி செலவு செய்ய. ஒரு நாளும் கர்த்தர் நம்ம இஷ்டப்படி செலவு செய்ய காசு கொடுக்கறதே இல்லை. அப்படி இஷ்டப்படி செய்யறேன்னு சொன்னா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாரு, உன் இஷ்டப்படி செய்ய, முடிவிலே நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவேன் பாரு. தாவீதுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அவன் ஆடு மேய்க்கும் போது எப்படி தாவீது தேவனோடு கூட இருந்தானோ, ராஜாவான போதும் அப்படியே தேவனோடு கூட இருந்தான். ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போலாமா, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நாங்கள் எந்த வழியா போனோம், இந்த யுத்தத்துக்கு போனா என்ன நடக்கும், கேட்டு கேட்டு செய்வான், கேட்டு கேட்டு செய்வான். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி போகல, ராங் டைரக்ஷன்ல போயிட்டீங்கன்னா நீங்க நடந்துகிட்டே இருக்க வேண்டியவங்க நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல நின்றுடுவீங்க. நிறைய பேருடைய ஊழியம் இந்த இடத்துல நின்றுச்சு. அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது, அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் இருக்காது, அப்படியே இருக்கும். நான் சொல்றது ஆவிக்குரிய வளர்ச்சி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ சர்ச்சு அதுக்கப்புறம் 100 ஆச்சு, 200 ஆச்சு, 400 ஆச்சு, 800 ஆச்சு, 8000 ஆயிடுச்சு. இந்த எண்ணிக்கையை விட்டுருங்க. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு வெளிப்பாடு, கர்த்தரோடு கூட நடக்கிறதான நடை, கர்த்தர் உங்க கூட பேசின காரியம், கொடுத்த வெளிப்பாடுகள் இப்ப எப்படி இருக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் புது புது காரியங்களா உன்னோடு கூட என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்போ பழைய டைரியை தட்டி தட்டி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? இந்த 10 வருஷம் கர்த்தர் என்ன செய்யல, பேசல. ஆனா சர்ச்சில் என்ன வருது? கூட்டம் வருது, கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இங்கிருந்து புது ஊத்து வரல. இவங்களுக்கு தெரியல நம்ம ஊழியம் ஒரு இடத்துல என்ன பண்ணிருச்சு, நின்றுச்சு அப்படின்னு. இந்த கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற ஊழியம் இருக்கு பாருங்க, இது நடந்துகிட்டே இருக்கணும். நமக்கும் உலகத்துக்கு இந்த சபைக்கு செய்யறது, எவாஞ்சலிஸ்டா இருக்கிறது அது வேற. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு. இப்ப ஏனோக்கு இருக்கிறார்ல, அவரை பத்தி வசனம் சொல்றது ஆதியாகமம் 5:22, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏனோக் வாக்டு வித் த காட்னு இருக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க 2 பேர் நடந்துகிட்டே இருக்கிறீங்க, நீங்க நின்னுட்டீங்க. இப்ப என்ன ஆகும்? நீங்க நின்னுட்டீங்க, என்ன ஆகும்? கர்த்தரும் நிக்க மாட்டாரு, அவர் என்ன பண்ணுவாரு? போய்கிட்டே இருப்பாரு. இப்போ நீங்க நடக்கா விட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க? நான் பின்மாற்றம் அடையல, நான் பின்வாங்கி போகல, நான் அதே இடத்துல தான் நிக்கிறேன். ஆனா கர்த்தரோட பார்க்கும் போது நீ பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா என்னங்க பண்ணணும்? நீங்க கடைசி வரைக்கும் கூட நடந்துகிட்டே இருக்கணும். நிக்கிற இடம் வரவே உன் ஆவிக்குரிய ஊத்து வந்துகிட்டே இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு கிணறு இருந்திருக்கும், 4 தலைமுறையா இருந்த கிணறுங்க இப்போ வத்தி போச்சு. 5 தலைமுறையா ஓடிக்கிட்டு இருந்த ஆறுங்க இப்ப வத்தி போச்சு. 100-200 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த நதி இப்ப வத்தி போச்சு. ஏன்? இப்போ தண்ணி அங்க ஓடல, வெறும் மண்ணா போச்சு, ஓடுறது நின்றுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி 4 தலைமுறை என்ன பண்ணிருக்குது? ஓடி இருக்குது. ஆனா சில நதி பாருங்க, உலகம் உண்டானதிலிருந்து இப்ப வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அது ஓடும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்கிற நதி.
நிறைய ஆவிக்குரியவங்க ஊழியக்காரங்க ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க. எங்கே ஏமாறுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா, போய் முழங்கால் போட்டு கையை தட்டினோன்னா அந்நிய பாஷை வருதா, அதுதான் நீங்கள் ஏமாறுற இடம். அந்நிய பாஷை ஏமாத்துறதா? அந்நிய பாஷை அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்களா, ஏற்கனவே உள்ள ப்ராக்டிஸில் பேசுகிறீங்கன்றதான் முக்கியம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுசாகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் புது கிருபை, ஒவ்வொரு நாளும் புது மன்னா, ஒவ்வொரு நாளும் புது ஆவிக்குரிய அனுபவம். நீங்க சாகர வரைக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் அது இருந்துகிட்டே இருக்கணும். சாரணவரஜமா அழகா ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? புது கவியால் புது பலத்தால் புது எண்ணெயால் நிரப்பி நிதம் என்னை நடத்துகிறீர். டெய்லி என்ன புதுசு புதுசா நிரப்புறீங்க, புதுசு புதுசா டெய்லி நிரப்புறீங்க. அந்த புது எண்ணெய், புது அபிஷேகம், புது ஆவிக்குரிய அனுபவம், கர்த்தரோடு கொடுக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி இருக்கணும். அதுதான் நடந்துகிட்டே இருக்கிறது. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி வளர்ந்துருச்சு, ஓகே, ஆண்டவர்கிட்ட வந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வீடு கொடுத்தாரு, நல்ல 2 பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல பிஸ்னஸ் கொடுத்தாரு, மாதம் மாதம் நல்ல வருமானம் வருது, பிள்ளைங்க படித்து வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஈஸி சேர் போட்டு வாசலில் உட்காந்துட வேண்டியது, முடிஞ்சிச்சு வேலை. அப்புறம் வரவங்க போகிறவங்களுக்குலாம் ஊருக்கு அதை பேசிக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு, சர்ச்சில் உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு, பாஸ்டர் அந்த காலத்தை மாதிரி இந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுறதில்லை, அந்த சர்ச்சில் பிரசங்கம் இப்படி இல்லை, அந்த ஊழியக்காரரை பார்த்தா ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரியல, இப்படியே சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு குரூப்பை வெட்டி கதை பேசிக்கிட்டே இருக்கோம். இது ஏன்னா இது எங்கேயோ நின்றுச்சு, இது ஓடுற குரூப்பே. நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நல்ல தேவனோட நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டீங்க, எதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்க, 2 பேர் பேசிக்கிட்டே போகிறீங்க, நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே வேற பக்கம் பார்த்துன்னு வந்தால் பேசிகிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? பொதுவாக கணவன் பைக்கில் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பின்னாடி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்தாலும் அதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுக்கிறான். இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். அதில் கவர்மெண்ட் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருச்சு இல்லையா? ஹெல்மெட் போடாட்டி அவ்வளோதான்ருச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா பஞ்சு வச்சு ஹெல்மெட் போட்டுக்கிறான் உள்ள. ஏன்னா நீங்கள் பேசுறது அவனுக்கு என்ன முடியல. நீங்கள் நடுவில் ஒரு குத்து கேட்பேன், கேட்குதா, நான் பேசுறது கேட்குதா, பதிலே சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. நம்ம பேசின்னு போகிறோம், அந்த ஆளும் கூட சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானது மட்டும்தான். நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. உங்களை மாதிரி அவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்க்காத ஆட்கள் உலகத்துலேயே யாரும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று நீங்கள் எப்போ பேசணும் அந்த ஆள் என்ன சொல்லணும், சரி, அது போதும். அந்த ஆளுகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க நம்மகிட்ட என்ன பெருசாக எதிர்பார்த்தாங்க? 3 மணி நேரம் பேசினாலும் சொல்லிகிட்டே இருந்தால் ஓகே. நைட்டு 10 மணிக்கு போய் உட்காந்த உடனே படுக்கையில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காலைல 3 மணி வரைக்கும் நல்லா சொல்லிட்டா அதோட குடும்பத்தில் என்ன வராது, நடுவில் தூங்கி போடுறான் அந்த ஆளு. அதில் தான் பிரச்சனையே வருது. அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்றாரு, 30 வருஷமா எப்படி ஊங்கன்றது. ஆனா இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு இப்ப பழக்கமாயி போச்சு, என் மனைவி இல்லாட்டி கூட நான் வீட்டில் ஊங்கொட்டிகிட்டே தான் உட்காந்துருக்கேன். எதுக்கு சொல்றேன், நம்ம போகும்போது கூட பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லாட்டி கோவம் வருது இல்ல. தேவன் பேசிக்கிட்டே வரும்போது நம்ம வேற எங்கேயாவது போய் நின்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். கர்த்தர் டெய்லி அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிற்கிற அனுபவம் இருக்கவே கூடாது. நான் நடந்துகிட்டே இருப்பேன் கர்த்தரோட கூட. ஏங்க இந்த வழியா ஒன்று அதெல்லாம் நான் பார்க்கலிங்க.
சிலர் பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் கணவர்கிட்ட சொல்லிட்டு போவீங்க சில நேரத்தில், எப்போ அந்த 3 விசில் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு அப்படி மேலே துணி காய வைக்க போயிருப்பீங்க. அதனால ஃபோனை பார்த்துக்கிட்டே திருப்பி வந்து எத்தனை விசிலா தொலாயமாக விவரம் புரியாமல் 10 விசிலும்மா, அது 3 தான் வந்திருக்கணும் நியாயமாக. சில ஆட்களுக்கு விவரம் முடியாமல் 10 போய் பார்த்தா குக்கரில் வழிச்சு கிடக்கும் இல்லையா, அடிக்க முடியாது, திட்டத்தான் முடியும் நம்மளால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்லிட்டு தானே போனேன், அப்படி என்ன அந்த ஃபோனை பார்த்து தொலைகிறீங்க கேட்பீங்கல்ல. அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன், நீ இப்படி உலகத்தை பார்த்துட்டு பாவத்தை பார்த்துட்டு எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு நீ என்னை என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. இப்போ நான் பேசுறது உனக்கு கேட்கல, நீ எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்ட. ஆண்டவர் சொல்கிறார், என் கூட பேசிக்கிட்டே வா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வா. அப்போ நான் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் என்ன போனதுன்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான் உலகத்தை ஜெயிக்கிறது, அவ்வளோதான் ஈஸி. நீங்கள் சொல்லுவாங்க, வாங்க இந்த பக்கம் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் போச்சு பார்த்தீங்க, நான் இவர் கூட பேசிக்கிட்டே வந்தேங்க, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏங்க ஒரு ஆள் பயங்கரமாக ரோட்டில் குடிச்சிட்டு கத்துறானே கவனிச்சிங்க, நான் அதெல்லாம் இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன், கவனிக்கவே இல்லைங்க. எதிரில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா, இல்லைங்க இவர்கிட்ட அப்படியா நான் பேசிக்கிட்டே வந்தேன். அப்படி என்ன தான் பேசுவீங்க, நாங்கள் 2 பேரும் வருஷ கணக்காக பேசுவோம், நாள் கணக்காக பேசுவோம், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோதான். இதுதான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. மீட்டிங் முடிச்சியா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க, வா பேசுவோம். மீட்டிங் முடிச்சியா சாப்பிட்டியா தூங்கிரு, எழுந்திருச்சியா பேசு. மீட்டிங் போனியா ஊழியம் முடிச்சியா ஓடி போய் கதவை சாத்திக்க, வா பேசுவோம். இவனுக்கு கூட உக்காந்த நீ நின்றுவ, என் கூட நடந்துக்கிட்டே இருக்கணுமா, இவனுங்களை பார்க்காத. அதுதான் நடக்கிற அனுபவம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏனோக்கு நடந்து கொண்டே இருந்தான். வசனம் சொல்லுது, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும், அவரோட நடந்துகிட்டே இருக்கணும். நடந்துகிட்டே இருக்கிறவன் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ நிக்காத, போயிட்டே இரு. ஒரு நாள் வந்தது, என்ன நடந்தது வாசிங்க, முடிக்கலாம். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எப்போ சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனான், பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கையில். நிற்கும் போது அவன் போல, படுத்திருக்கும் போது அவன் போல, ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவன் போல, ஆனா கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எலிசாவோடு நடந்து கொண்டிருக்கையில் ஒரு சுழல் காற்று பிரித்தது, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்போ வாசிச்சு பாருங்க 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் என்ன இருக்குது இங்கிலீஷ்ல, வாக் வித் த காட், நடந்து கொண்டிருக்கையில். அப்படி படிச்சு பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி படிச்சு பாருங்க. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். எலியா எலிசாவோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் சுழல் காற்று பிரித்தது, காணப்படாமல் போனான். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். உங்களை ஆண்டவர் அழைச்சது சூறை செடிக்கு கீழே படுக்கிறதுக்கு இல்லை, கெபியில போய் உட்கார்றதுக்கு இல்லை, ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு இல்லை. உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சது நடந்து கொண்டிருப்பதற்காக. நீங்கள் தேவனோடு கூட நடந்து கொண்டே இருங்க. சுற்றி நிறைய போகும், பிஸ்னஸ் போகும், குடும்பம் போகும், வாழ்க்கை போகும், ஊழியம் போகும், இதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும். அது பாட்டுன்னு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். சில அம்மாமார்கள் பார்த்தீங்களா, செய்தியை போட்டு விட்டுட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சமைச்சிட்டே இருப்பாங்க. சமையல் முடிஞ்சிடும், கணவர் வந்தோன்னு சொல்லுவாங்க, அந்த மெசேஜில் அவர் ஒன்று சொன்னாருப்பா. அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் சமைச்சிக்கிட்டு தானே இருந்தீங்க. சமைச்சிக்கிறது ஒரு வேலை, சமைச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டுட்டே இருந்தேன். அது ஒரு பக்கம் என் காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேலைக்கு போகிறவங்களா வேலைக்கு போங்க, நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்களா ஊழியம் பண்ணுங்க, குடும்பத்தை நடத்துகிறவங்களா குடும்பத்தை நடத்துங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தேவனோடு கூட நடந்து கொண்டே இருங்க. இது நடந்து கொண்டே இருந்தால்தான் நீங்கள் காணப்படாமல் போவீர்கள்.
நடந்து கொண்டே இருந்தால்தான் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பம் ஓட்டம் நிறைந்ததாக இருந்தது, வேக வேகமாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாரோட வேகம். அது உண்மை. கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சார். ஒரு பீரியடில் படுக்கிற அனுபவம் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, இதோட அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்கிற காலம் ஒன்று வந்தது. ஒரு காலகட்டம் வந்தது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடக்க வைத்தார். செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். நான் பைபிளில் நான் பார்த்த வரைக்கும், நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன், அத்தனை பேருமே செகண்ட் சான்ஸ் வாங்கினவங்க தான். முதல் சான்ஸில் தங்களை இழந்து செகண்ட் சான்ஸில் வாங்கினவங்க தான். ஆபிரகாமிலிருந்து நான் சொல்கிறேன், ஆபிரகாமை அழைத்த போது அவர் நேராக கானானுக்கு போல ஆரானில் போய் தங்கி விட்டார். ஆரானில் 2வது தடவை கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சிம்சோன் 2வது தடவை, தாவீது 2வது தடவை, எல்லாருக்கும் நிறைய பாருங்க, பேதுருவுக்கு 2வது தடவை, நிறைய பேருக்கு 2வது தடவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கு. அந்த தேவன் எலியாவுக்கும் 2வது தடவை சொன்னார், படுத்திருக்காத, எழுந்து நட. இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு. ஒரு வேளை படுத்திருக்கிற அனுபவத்தில் இருந்தால், சோர்வில், பிரச்சனையில், போராட்டத்தில், போதும் கர்த்தாவே, இதோட நான் முடிச்சுக்கிறேன், எல்லாமே எனக்கு போதும், எனக்கு வேணாம், அவ்வளோதான், இதோட என் ஆவிக்குரிய வாழ்க்கை வேணாம், என் ஊழியம் வேணாம் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நீ நட. ஏன்னா உன்னை வச்சு நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. நான் உன்னை கூப்பிட்டது பாதியிலே சூரஜ் செடிக்கு கீழே படுக்கிறதுக்கு இல்லை, பாதியிலே இந்த ஊழியத்தை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, பாதியிலே ஓகே ஓகே அப்படின்றதுக்கெலாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் நிறையா இருக்குது. எப்போ வரைக்கும் நீ நடக்கணும்னு தெரியுமா? எழுந்து நடன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போ வரைக்கும் தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நடக்கணும். நடந்துக்கிட்டே இருக்கிறவன் தான் என்ன செய்வான்? ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். நான் தேவ சித்தத்தின்படி தான் நடக்கிறேனான்னு பார்க்கணும். எங்கேயாவது வழி மாறி கெபிக்குள்ளே போயிட்டேன்னா நான் நடக்கிறதுக்கு வழி இருக்காது, நின்றுடுவேன். பார்க்கறதுக்கு கெபி நமக்கு எப்படி இருக்கும்? சேஃப்டியாக இருக்கும். ஓ, யாரும் வரமாட்டாங்க, ஏசபேல் ஆட்கள் வரமாட்டாங்க, நான் சேஃப்டி. இதுக்கு மேலே நமக்கு என்ன இல்லை? ஒரு கவலை இல்லை. எனக்கு ரெகுலராக ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு ஆள் வந்தாச்சு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், இனிமேட்டு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்வார், நிற்கிற. தசமாம் காணிக்க மாசம் இவ்வளோ வருது, இனி ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நிற்கிற. நிறைய பேர் நினைப்பாங்க, வீடு கட்டாச்சு, கார் வாட்டாச்சு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இனி நம்ம சேஃப்டி இல்லை. நிற்கிற. என்ன ஆண்டவரை பண்ணணும்? நடந்துகிட்டே இரு. உனக்கு ஒப்புவித்ததை முடிவு பரியந்தம் ஓடி முடி. முடிவு பரியந்தம். நீ சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது ஊழியத்துல, கர்த்தர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். போதும்னு நீ சொல்லக்கூடாது, கர்த்தர் சொல்லணும் போதும்னு. தானியேல் போய் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 1335 நாளை குறித்தும் 2300 நாளை குறித்தும் நான் அறிய ஆவலா இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ போகலாம், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, அது முடிவு காலத்துக்கு. இதே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார், ஆண்டவரே அந்த 10 கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்பை குறித்தும் அந்த பருமனான கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலா இருந்தேன். அங்க விளக்கத்தை சொன்னார் ஆண்டவர். ஆனா 12ஆம் அதிகாரத்தில் கேட்கும் போது சொல்றாரு, போதும் தானியேல், போய் ரெஸ்ட் எடு. நீ என்னப்பா இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணிட்ட? ஆண்டவரே இந்த 2000 இருக்கட்டும், நீ போய் ரெஸ்ட் எடு. கர்த்தரே பார்த்து நமக்கு ரெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும். நடுவில் எங்கேயும் நிற்க கூடாது. நமக்கு தான் வயசாச்சு, கர்த்தருக்கு வயசாகல. கர்த்தருக்கு தெரியும், நான் 58ல் ரிட்டையர் ஆகிறேன், 60ல் ரிட்டையர் ஆகிறேன், எனக்கு போதும். ஆண்டவர் சொல்வாரு, நான் போதும்னு சொல்ற வரைக்கும் நீ நட. ஆண்டவரே எனக்கு 120 வயசாச்சு, நீ நட, நான் ஒரு இடத்துல உனக்கு சொல்லுவேன். ஆண்டவரே நான் கானானுக்கு போறேன், இல்லை போதும் நில்லு. என்ன பண்ணலாம்? மேலே வா, நம்ம போவோம். ஆண்டவரே அந்த கானானுக்கு போய், அதெல்லாம் வேணாம், வாப்பா போலாம். நான் போறேன்னாலும் விடமாட்டாரு, நான் இருக்கிறனாலும் விடமாட்டாரு. அவர் சொல்ற வரைக்கும் நீங்க நடந்துகிட்டே தான் இருக்கணும். 58 வயசு 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி உலகம் ஃபிக்ஸ் பண்ணுச்சு, கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணல. உலகத்துக்கு 68 ரிட்டையர்மெண்ட். ஆனா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 70 தான் அவர் பிரதமராகவே மாறுறார், ஜனாதிபதியாகவே மாறுறார். அவருக்கு அப்பதான் லைஃப் தொடங்குது. எங்க யாருக்கு எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு பரலோகம் எழுதி வச்சிருக்கு. நடுவில் நிற்க வேண்டிய வேலை உங்களுதும் இல்லை, எந்தும் இல்லை. நாம நடந்துகிட்டே இருக்கணும். 35ல் முடிக்க சொன்னாலும் முடிச்சிடணும். ஏசு 33ல் முடிச்சிட்டாரு. 96ல் முடிக்க சொன்னாலும் முடிக்கணும். யோவான் பத்மு தீவுக்கு 90 வயசுக்கு மேலே கொண்டு போகப்பட்டார். யாருக்கு எவ்வளோ வச்சிருக்கிறாருன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. போதும் கர்த்தாவே, பசங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இனி கொஞ்சம். ஆண்டவர் சொல்வார், அப்படியா, எப்படி நடக்கிறியா இல்லையா, கூட வரியா இல்லையா? இல்லை ஆண்டவரே, சரி அப்படி ஓரமாக உட்கார், வேற ஆளை பார்த்துக்கிறேன். ஏன்? நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன், நடக்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணுமே கூட. நீ படுத்துருவ,
எனக்கு நடக்க ஆள் வேணுமே, அவர் ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நாம் சொல்லணும், ஆண்டவரே முடிவு பரியந்தம் நான் நடப்பேன். நடந்துக்கிட்டே இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே பரதீசில் வந்து உங்கள் கூட நடப்பேன். நான் நடக்கிறது நிற்க போகிறதே இல்லை. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒரு சிலர் கர்த்தர் இப்போ உங்களை ஓட சொல்லியிருப்பார், அரைக்கச்சியை கட்டிட்டு ஓடுங்க. ஒரு காலகட்டத்தில் ஓடணும், வேகமாக ஓடணும். அது அந்த காலகட்டத்தில் அதைத்தான் செய்யணும். இப்போ நம்ம ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு சிலர், நான் எப்பவுமே நினைப்பேன், 11ஆம் மணியில் வேலை செய்கிறவன் வேகமாக வேலை செய்யணும். ஏன்னா அவனுக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் முடிச்சிடணும் அவன். இப்போ நம்ம அந்த மாதிரி அரைக்கச்சையை கட்டிக்கிட்டு ஓட வேண்டியவங்க. அரைக்கச்சையை கட்டியிருக்கிறீங்களான்றது தான் ரொம்ப முக்கியம். அரைக்கச்சையை கட்டாமல் சத்தியத்தில் நிற்காமல் நீ என்ன ஊழியம் பண்ணாலும் ஒரு நாள் உன் இடை தளர்ந்து போகும். ஆண்டவர் சிலருக்கெல்லாம், ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, சிலருக்கெல்லாம் ரதத்தை விட வேகமாக ஓடுறதுக்கு கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். ஊழியம் ரதத்தை விட வேகமாக ஓடுற ஊழியம், குதிரையை விட வேகமாக ஓடுற ஊழியம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? உன் அரைக்கச்சையை நீ கட்டியிருக்கியா? சத்தியத்தில் நிற்கிறியா? சத்தியத்தை யாருக்காகவாவது வளைச்சி கொடுக்குறியா? சில நேரங்களிலே கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது சொல்கிறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. உன் அரைக்கச்சையை கட்டிட்டு ஓட வேண்டிய சில நேரத்தில் நீ மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா மாறிடுற. சில நேரத்தில் உன் சொந்தக்காரங்களை, குடும்பத்தை, உன் ஸ்தாபனத்தை, உன் டினாமினேஷனை, உனக்கு மேலே இருக்கிறவங்களை பிரியப்படுத்த வேண்டியவனா மாறிடுற. அப்படி மாறுற உன்னை எடுத்து என்னால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா உன் இடைக்கச்சை சத்தியம் இல்லை. உன் இடைக்கச்சை ராஜாவுடைய இடைக்கச்சை. அது ஒரு நாள் தளர்ந்து போகும். உன் இடைக்கச்சை சத்தியமாக இருக்கணும். எதை கர்த்தர் சொன்னாலும் செய்யணும். தகப்பன் வீட்டை விட்டு வானா வரணும். பிள்ளையை கொண்டு வந்து மலைக்கு மேலே குடுனா கொடுக்கணும். தகப்பனை கொடுப்பேன் ஆனால் பிள்ளையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன் இடைக்கச்சை சத்தியம் அங்கே அவிழ்ந்து போச்சு. அவன் அந்த பிள்ளையை கொடுத்த உடனே அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, தன் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் தன் நியமங்களையும் கற்பனைகளையும் சொல்லி கொடுப்பான் என்று கர்த்தர் அவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கை உன் மேலே வரணும்னா உங்க இடைக்கச்சை ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது, நீ போகிற பாதையில் சில பிரச்சனைகள் வரும். உன் காதுகள் கேட்கும். ஏன் சில நேரத்தில் உன் கண்கள் கூட பார்க்கும். சில நேரத்தில் உனக்கு பாதிப்பு கூட வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வழியில் பாதியில் வனாந்தரத்தில் படுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களை கொண்டு போய் மேகத்துக்கு நடுவில் சேர்ப்பதற்காக அழைத்தார். சுழல் காற்றில் ஏறி போவதற்காக அழைச்சிருக்கிறார். அந்த சிச்சுவேஷன் உண்மையிலே வரும். கேட்டபோது அப்படி ஒரு பயம் வரதான் செய்யும். எல்லாருக்கும் வரதான் செய்யும். எலியாவுக்கே வந்துருச்சு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? படுத்திருக்க போகிறோமா? இல்லைன்னா கர்த்தர் உனக்கு தழலில் சுடப்பட்ட அடை இப்போ தராரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, எழுந்து நட. உனக்கு நான் வச்சிருக்கிற தூரம் அதிகம், வச்சிருக்கிற மினிஸ்ட்ரி அதிகம், வச்சிருக்கிற காரியங்கள் வெகு அதிகம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எந்த ஜனத்திடம் செய்யப்படாத பெரிய காரியங்களை நான் உன்னின் மூலமாய் செய்வேன். அந்த காரியம் பயங்கரமாய் இருக்கும். 34:10 யாத்ராகமத்தின் புஸ்தகம். நீ படுக்காத, எழுந்துச்சு நடக்க மட்டும் செய்ய. நீ நடந்து போ. எந்த ஊழியக்காரனை வச்சு செய்யாத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உன்னை வச்சு செய்வார். உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். நீ எலியாவின் ஆவியை உடையவன். ஆண்டவர் அப்படித்தான் உனக்கு சொல்றார். நீ போ, நீ எழுந்து நட. நடந்துகிட்டே இரு. பேசிக்கிட்டே இருப்பான், நீ நடந்துகிட்டே இரு. உனக்கு முன்ன படுக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். கொஞ்சம் பேர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொய்ந்து போகிறதுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன் இருதயத்தை குத்துவாங்க. நீ சோர்ந்து போகும்படி பேசுவாங்க. ஏன் உன் ஊழியத்தை கூட கேவலமாக பேசுவாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் நடக்க தொடங்கிட்டேன், இனி படுக்கவே மாட்டேன். நான் எப்போ வரைக்கும் நடப்பேன் தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் நடப்பேன். இயேசு வர்ற வரைக்கும் நான் நடக்க போகிறேன். நடக்கும்போது ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கர்த்தர் சொல்கிற ரூட்டில் நடந்துட்டு இருக்கிறேனா?
நிறைய பேர் வழி விலகி போயிட்டாங்க, நிறைய பேர் ரதத்தில் ஏறி போயிட்டாங்க, நிறைய பேர் விசாலமான பாதைக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் நானும் போகிற பாதை கொஞ்சம் இடுக்கனால தான் இருக்கும். ஆனால் முடிவு பரியந்தம் நடக்க போகிறோம். கொஞ்சம் பேர் அப்படி போனவங்க எல்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அவங்க எதை வச்சு திருப்தி ஆயிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு திருப்தி ஆயிட்டாங்க. பெரிய ஊழியம், பெரிய கட்டடம், பெரிய கூட்டம், நல்ல வசதியான பணம், தேவையானது எல்லாம் கிடச்சிருச்சு, ஓகே நாம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கெல்லாம் நின்னாச்சு. ஆனால் அவங்க எது வரைக்கும் வந்து நடந்தாங்களோ அது வரைக்கும் உள்ளது அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இன்னும் நடந்துட்டுருக்குறோன்னு நினைக்கிறாங்க. சில நேரத்தில் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும், ஆனால் தூங்கிட்டு இருக்கிறவன் நினைப்பான் ட்ரெயின் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் முழிச்சிட்டு இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை ட்ரெயின் நின்றுச்சு. சில நேரத்தில் சிலர் தூங்கிட்டு ஸ்டேஷனை விட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எழுப்புவாங்க, சார் ஸ்டேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னை எழுப்புறாரு. இப்போ நட, நீ நின்றுட்ட, நீ நட, நீ நிற்கிறதுக்கு அழைக்கப்படலை. திருப்தி ஆயிடக்கூடாது, உன் மினிஸ்ட்ரியில் நீ திருப்தியே ஆகக்கூடாது. தானியேலை போல இன்னும் தேவை இருந்துகிட்டே இருக்கணும், உன் ஆத்மா தாகத்தோடு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே இன்னும் என்னை எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் எனக்குள்ள ஊத்து கிளம்பட்டும், இன்னும் என்னை கொண்டு பேசுங்க. ஒரு 10 பேர் சாட்சி சொன்னவனே திருப்தி ஆயிட்டினா நீ நின்றுட்டேன்னு அர்த்தம், நீ நின்றுட்டேன்னு அர்த்தம். கடைசியா நீ நடந்துக்கிட்டே இரு, ஒரு நாள் வரும் ஆண்டவர் உலகத்துக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குவார். ஒரு அக்கினி ரதம் உங்களை பிரிக்கும், நீங்கள் சுழல் காற்றிலே ஏறி தேவனோடு கூட நடந்து போவீர்கள். இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கு தெரியும். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருப்பார். அப்படி பேசி இருந்தார்னா இப்போ கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் படுத்திருக்கிறேன், ஆண்டவரே நான் நடந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை எதுவோ அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தில் ஆழத்துலேருந்து மனசாட்சியில் சூடுண்டவங்களா இல்லாமல் உண்மையாக ஆழத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உணர்த்துறார் உங்களுக்கு, அந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் மீண்டும் உங்களை எழ பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து வார்த்தையை கொடுத்து எழுப்புவார். உலர்ந்த எலும்புகளை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உலர்ந்த எலும்புன்னு விடுகிற தேவன் அல்ல. உன் மேல உள்ள அபிஷேகமோ உன் மேல உள்ள அழைப்பும் மாறாதது. அது முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு உன்னை புதுப்பிச்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நடக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளோ நடக்கணுமோ நான் நடக்கிறேன் ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். நான் திருப்தி அடைய மாட்டேன், நான் திருப்தி அடையவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்திங்கிறது வேற. இது ஊழியத்தில் கர்த்தர் வச்சதில் திருப்தி ஆகக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்துக்கு அழைத்தீரோ, என்ன நோக்கத்திற்கு அபிஷேகித்தீரோ, என்ன நோக்கத்திற்கு அழைப்பை கொடுத்தீரோ, அந்த நோக்கத்தை முடிவு பரியந்தம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. முடிவு பரியந்தம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதை நாங்கள் நடுவில் இழந்து போகாதபடிக்கு, நாங்கள் படுத்து விடாதபடி, நாங்கள் நின்று விடாதபடி முடிவு பரியந்தம் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே எங்களை எடுத்துக்கிட்டு போயிடுங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.